சரி, முக்கியமான ஒரு சாப்டர்மா. ஸோ உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கேள்விகள் கேட்கிற வாய்ப்புகள் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் ஸ்டடிங் திஸ் பார்லிமெண்ட். ஓகே, டக்குனு குயிக்காக ரிவைஸ் பண்ணுவோமா? ஆர்டிகல் 39 என்னமா சொல்லுது? எந்த கொள்கை கிழமை வரும்? ஆர்டிகல் 39 எதுக்கிழமை வரும்? ஆர்டிகல் 39 ஆடியபிளா கேக்குதா? ஒரு 3 பிரின்சிபல் படிச்சோம்லமா டிபிஎஸ்பில. காந்தியன் பிரின்சிபல், சோசியலிஸ்ட் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். அதுல ஆர்டிகல் 39 அப்படிங்கிறதுமா எந்த பிரின்சிபல் கீழே வருமானு கேட்பாங்க. வெரி குட், சோசியலிஸ்ட் பிரின்சிபல். 43B காந்தியன் பிரின்சிபல். அந்த 43B நம்ம ஆட் பண்ண சட்ட திருத்தமா? 43B மசி 43B 43B அப்படிங்கிற அரசியலமைப்பு ஆட் பண்ணப்பட்ட சட்ட திருத்தம். மதிப்புல 97th amendment விச்சேர்மா 2011. அதே மாதிரி 48A அப்படி சட்டத்திட்டம் ஆட் பண்ணப்பட்டதுமா? 48A இது வந்து 42nd amendment 1976. ஓகேமா? ஓகே. ஓகே, வாட் இஸ் ஆர்டிகல் 32மா? இது 32. இது அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருப்பாரு? அதாவது அந்த வந்து அந்த ஆர்டிகல் 32 அம்பேத்கர் ஒரு பேர் வச்சிருப்பாருலமா அதுக்கு. வெரி குட். இதயம் மற்றும் ஆன்மா ஆர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஒரு மணி பில் வந்து எந்த வேலை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார், அறிமுகப்படுத்த முடியுமா? மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. லோக்சபால இருந்து ராஜ்யசபா பண மசோதா போச்சுனாமா ராஜ்யசபா எவ்வளவு நாட்கள் அதிகபட்சம் நிலுவையில் வைக்கலாம்? வெரி குட், 14 days. Can Rajya Sabha reject money bill? Can the Rajya Sabha return money bill? They can only recommend மட்டும் பண்ண முடியுமா? பட் அந்த ரெக்கமெண்ட லோக்சபா என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமையும் போலாம். ஸோ 14 நாட்கள் ஆயும் if Rajya Sabha doesn't return the bill to return the money bill to Lok Sabha, bill is deemed to pass தான் கணக்கு. டீம்னா 2 hours சேர்ந்து பாஸ் பண்ண மாதிரி தான் கணக்கு இருக்கு. எவ்வளவு நாள் ஆகி திருப்பி அனுப்பினாமா? 14 days ஆகியும் திருப்பி அனுப்பினா. மணி பில்லுக்கு ஆர்டிகல் 108 யூஸ் பண்ண முடியுமா? வாட் இஸ் 108? நம்ம படிச்சோம்ல, என்ன செட்டிங்? ஜாயிண்ட் செட்டிங், கூட்டுத்துறை நம்ம படிச்சோம்லமா. ஸோ இறையும் ஒட்டுக்க சேர்த்து உட்காரப்பாங்கல்ல. ஸோ அந்த ஜாயிண்ட் செட்டிங் இருக்குமாமா மணி பில்லுக்கு? டு மணி பில் ஹேவ் ஜாயிண்ட் செட்டிங்? அதுக்கு என்ன வராதுமா? ஜாயிண்ட் செட்டிங் வராது. அதே மாதிரி ஒரு மசோதா வந்து வெதர் அந்த பில் என்ன பில்மா மணி பில்லா இல்லையான்னு யார் டிசைட் பண்ணுவாங்கன்னாமா ஸ்பீக்கர் இருக்காருலமா. வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் வில் பி டிசைட் பை ஹூமா? ஸ்பீக்கர். ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்னு இறுதியா முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க? ஸ்பீக்கர் தான் கொடுத்துருப்பாங்கம்மா. He decides whether the bill is what? Money bill or not. ஓகேமா? ஓகே, அடுத்தது லோக்சபா தான். லோக்சபால தான் ஸ்பீக்கர். அவர் முடிவு பண்றதா ஃபைனல். ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்னு யாரு இறுதியா முடிவு பண்ணுவாங்கம்மா? சபாநாயகர் முடிவு பண்றதான். சபாநாயகர் அதை பண மசோதா என்று சொல்லிட்டால் அதை ஈவன் உச்ச நீதிமன்றம் இருக்காங்களம்மா, அவங்க கூட கேள்வி கேட்க முடியாதுமா. அப்ப சபாநாயகர் முழுமையான அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி now we'll take ordinary bill. ஒரு சாதாரண மசோதா எடுக்கலாமா?
ஆர்டினரி பில் பப்ளிக் பில்லா இருக்கலாமா இல்ல பிரைவேட் பில்லா இருக்கலாமா இல்ல ரெண்டுமே இருக்கலாமா? அரசாங்க மசோதாவும் இருக்கலாம், தனிநபர் மசோதாவும் இருக்கலாமா? ஒரு ஆர்டினரி பில் வந்து லோக்சபால கொண்டு வரலாமா, ராஜ்யசபால கொண்டு வரலாமா, ரெண்டுமே கொண்டு வரலாமா? சோ லோக்சபாலையும் கொண்டு வரலாமா, ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். இப்ப இது வந்து ஒரு ஹவுஸ் இன்னொரு ஹவுஸ்க்கு போச்சுனாமா எவ்வளவு நம்ம மேக்ஸிமம் டைம் இருக்கலாம்? ஒரு ஆர்டினரி பில் வந்து ஒரு அவையிலிருந்து இன்னொரு அவைக்கு போச்சுனால் எவ்வளவு நாட்கள்மா அந்த அவை அந்த மசோதாவை நிலுவையில் வைக்கலாம்? வெரி குட். 6 months. ஸோ கொஸ்டின்ஸ் இப்படிதாம்மா வரும். ஒரு பண மசோதா வந்து லோக்சபால மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும். அப்படி லோக்சபால அறிமுகப்படுத்தப்பட்ட பண மசோதா ராஜ்யசபாக்கு போச்சு அப்படின்னு சொன்னா ராஜ்யசபா மேக்ஸிமம் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ண சொல்றாங்க? 14 days. இதுவே ஒரு சாதாரண மசோதா வந்து லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போனாலும் சரிமா, இல்ல ராஜ்யசபால இருந்து லோக்சபா போனாலும் சரி எவ்வளவு டேஸ் ஹோல்ட் பண்ணலாம்? 6 months ஹோல்ட் பண்ணலாம். இப்ப இந்த பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் இருக்குமாமா? இருக்குமாமா? ஆர்டிகல் 108 ஜாயின்ட் சிட்டிங் இஸ் தேர் ஃபார் வாட் பில்மா? ஆர்டினரி பில் கண்டிப்பா இருக்கும். ஜாயின்ட் சிட்டிங் இருக்கும். ஓகே. அதே மாதிரி சட்ட திருத்த மசோதா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது பப்ளிக் பில்லா இல்ல பிரைவேட் பில்லா இல்ல போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பில்லாமா? அது நடத்தல சொல்றேன். Will take. Okay. What is Article 123 of Indian Constitution? It's called President உடைய அவசர சட்டம் படிச்சிருக்கோமா? ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அந்த ஆர்டினன்ஸோட டைம் ஃப்ரேம் எவ்வளவுமா? வெரி குட். 6 months and 6 weeks. டெம்பரரியா பெர்மனன்ட்டாமா? டெம்பரரி தான். குட். அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இம்பீச்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு அறிக்கை கொடுக்கணுமா? 14 days. 14 நாட்கள் முன்னாடி பண்ணணும் அவருக்கு அறிக்கை நாம கொடுக்கணும். குட். அதே மாதிரி ராஜ்யசபால இருக்கக்கூடிய சேர்மன் என்ன ஆக்ட் பண்ணுவார்? கண்டிப்பா விபி. சோ வைஸ் பிரசிடென்ட்டும் ராஜ்யசபா சேர்மன் தாமா, அவரை பதவியிலிருந்து நீக்கிற மாதிரி இருந்தா எந்த அவையில அந்த தீர்மானத்தை கொண்டு வரணுமா? வெரி குட். சோ ராஜ்யசபால மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும். கிடைத்தன. ஆனா ராஜ்யசபால என்ன பெரும்பான்மையில பாஸ் பண்ணணும்? ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பெரும்பான்மை படிச்சோமா நம்ம? ஒன் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி, நெக்ஸ்ட் இஸ் இன்னொன்னுமா எஃபெக்டிவ் அண்ட் ஸ்பெஷல். 4 படிச்சோம்லமா? சோ இருக்கிறதுல பாதி பாக்குறது சிம்பிள் மெஜாரிட்டி. 2/3 கண்டிப்பா வரணும் நாம ஸ்பெஷல். வேக்கன்ட் கழிச்சிட்டு அதுல பாதி பாக்குறது எஃபெக்டிவ். வேக்கன்ட் கணக்கு வச்சு அதுல மெஜாரிட்டி பாக்குறதுமா அப்சல்யூட். அப்ப ராஜ்யசபா சேர்மன் ரிமூவ் பண்ற என்ன மெஜாரிட்டி நமக்கு தேவைப்படுச்சு? அப்சல்யூட் எஃபெக்டிவ் அப்சல்யூட் ராஜ்யசபால. பட் லோக்சபா என்ன போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி தான் போதும். குட். அதே மாதிரி ஓகே. வாட் இஸ் ஆர்டிகல் 72 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? பாடனிங் பண்ணணும் படிச்சோம்லமா? எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் பாடன்மா இருக்கு? ஃபர்ஸ்ட் பாடன் பண்ணுவாராமா? ஒன்ஸ் பாடன் பண்ணிட்டாருன்னா இனிமேல் அவருக்கும் அந்த சென்டென்ஸ் சம்பந்தம் இருக்காமா? எதுவுமே இருக்காது. தென் கம்யூட்டேஷன் நாம வெரி குட். இட்ஸ் கால்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுவாமா? சோ ஒரு சென்டென்ஸ்க்கு பதிலா இன்னொரு சென்டென்ஸ். வெரி குட். ரிமிஷன் வெரி குட். ஒரிஜினல் கேரக்டரை மாத்தாம எதை மட்டும் குறைப்பாங்கம்மா? டைம் ஃப்ரேம் மட்டும் என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. தென் ரிப்ரைன் ரெஸ்பைட் வெரி குட்.
இந்த மாதிரி ஓல்டேஜ், பிரெக்னன்சி அந்த மாதிரி டைம்லமா அவங்களோட தண்டனையை குறைக்கிறது தான் ரெஸ்பைட். ரிப்ரைவ்னாமா ஸ்டே, அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் தண்டனை தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேமா. அதே மாதிரி பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவருக்கு டெத் சென்டென்ஸை பாடம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா? மரண தண்டனையை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்காமா? எஸ். ஓகேவா. The pardoning of death sentence can be done only by president. மரண தண்டனையை மன்னிக்க கூடிய அதிகாரம் இந்தியாவில் குடியரசுக்கு மட்டும்தான் இருக்கிறதுமா, ஆளுநருக்கு கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஆர்டிகல் 72 படிக்கலாமா, அதே மாதிரிதான் ஆர்டிகல் 161 இருக்கு. 72 வந்து பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவருடைய பார்டனிங் பவர். 161 இருக்கலாமா, அது வந்து கவர்னர் இருப்பார்லாமா, அவருடைய பார்டனிங் பவர். ஓகே. என்னதான் ஒண்ணுமே இல்ல, இப்ப ஒரு ஸ்டேட் லா, மாநில சட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் வந்து தப்பு பண்றாரு, அவரை தூக்கி ஜெயில போட்டுறாங்க, அவருக்கு மரண தண்டனை தராங்கம்மா. அப்படி டெத் சென்டென்ஸ கம்ப்ளீட்டா மன்னிவிடும் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? பிரசிடென்ட். ஆனா டெத் சென்டென்ஸ கவர்னர் குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெத் சென்டென்ஸ ஆயுள் தண்டனையா கம்யூட்டேஷன் பண்ற கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அது கம்ப்ளீட்டா மன்னிச்சு விடுற கணதியம் யாருக்கு கிடையாதுமா? கவர்னர் கிடையாது. யார் மட்டும் தான் பண்ண முடியும்? பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப பார்டனிங் ஆஃப் டெத் சென்டென்ஸ் கேன் பி டன் ஒன்லி பை whom? President. But pardoning of death sentence can be reduced by whom? Both governor and president. ஓகேமா. இது ஒரு சின்ன இதா இருக்கு. ஓகேமா. அதே மாதிரி வாட் இஸ் 74th ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 74 நம்ம படிச்சோம். ஆர்டிகல் 74 வெரி குட். Council of Ministers to aid and advise president. சோ இவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி யார் செயல்பட வேண்டுமா? பிரசிடென்ட் ஹேவ் டு ஆக்ட். அதே மாதிரி ஒரு லோக்சபால மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்ட் மினிஸ்டர்ஸா இருக்கலாம்? 15% அப்படின்னு சொன்ன அமெண்ட்மென்ட்மா? வெரி குட். 91st Amendment Act of 2000 இதுல தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேமா. எனி டவுட்ஸ்மா சோ ஃபார்? இப்போ எடுத்த வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைமா? ரைட் ஃப்ரம் யுவர் உங்களோட மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இப்போ எடுத்த கவுன்சில் ஆஃப் பிரசிடென்ட், நோ டவுட்ஸ் ரைட்? ஓகேமா. இப்போ நவ் புட் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேமா. ஆர்டிகல் 79 இருந்துமா ஆர்டிகல் 122 வரைக்கும் சொல்றதாமா நம்மளுடைய பார்லிமெண்ட் பார்ட் 4ல இருக்குமா, சார் பார்ட் 5. பகுதி 5 ஆர்டிகல் 79 இருந்துமா 122 வரைக்கும் இருக்கிறதாமா நம்மளோட. ஓகேமா. சி 1954ல in 1954 அப்பதாமா நமக்கு ஹிந்தி நேம் வரும். ஹிந்தி நேம்னா ஒண்ணுமே இல்லமா, இப்ப இருக்கக்கூடிய என்ன பேசவா? ராஜ்யசபா, தென் லோக்சபா. அப்ப இந்த ஹிந்தி வார்த்தைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா, லோக்சபா அந்த வருஷமா 1954. சரி, ராஜ்யசபானா ஒண்ணுமே இல்லமா, இதுக்கு முன்னாடி வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலவின் பேர் இருக்கும். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னன்னு மாத்திருப்பாங்க? ராஜ்யசபான்னு மாத்திருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்துமா ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களவைன்னு சொல்லியிருப்பாங்க. அதத்தான் ஹிந்தி நேம் என்ன மாத்திருப்பாங்க? லோக்சபான்னு மாத்திருப்பாங்க. ஓகேமா. லோக்சபா வந்து லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழவை. அப்ப என்ன இருக்கும் ஆபீஸா? அப்பர் ஹவுஸ். ஓகேமா. அதே மாதிரி இத வந்து ஃபர்ஸ்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பாப்புலர் ஹவுஸ். இதெல்லாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்கள் தாமா. ஓகே. சோ அப்ப இதை என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் சேம்பர்,
ஆர் ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ். இதெல்லாம் இந்த ரெண்டு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகேமா? ஆனா பார்லிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமா இது 2 பார்ட்டா 3 பார்ட்டான்னு கேட்பாங்க. பார்லிமெண்ட்ல எப்பவுமே எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குனாமா 3 பார்ட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா லோக்சபாவும் இருப்பாங்க, பிளஸ் ராஜ்யசபாவும் இருப்பாங்க, பிளஸ் பிரசிடென்ட்டும் இருப்பாரு. ஏன் பிரசிடென்ட்னா இந்த 2 பேரு கொண்டு வர்றது பில்லா ஆக்டாமா? லோக்சபா ராஜ்யசபா கொண்டு வர்றது பில். வெரி குட். அது எப்பவுமே ஆக்டா மாறும்? பிரசிடென்ட் சைன் போட்டா தான். அப்போ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி பார்ட்ஸ்? ஆன்சர் என்னமா? 3 பார்ட்ஸ் கொடுத்துடணும். லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கு, என்ன இருக்கும்? பிரசிடென்ட்டுமே இருக்கும். அப்போ 1954 என்ன நேம் வந்துச்சுமா? ஹிந்தி நேம் ஆஃப் ராஜ்யசபா, தென் வாட்? லோக்சபா. ஸோ ராஜ்யசபானா ஒண்ணுமே இல்லாம கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இதை வந்து நம்ம லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இதை சொல்லுவாங்க அப்பர் ஹவுஸ். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் சேம்பர் ஆர் ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ். ஃபர்ஸ்ட் சேம்பர் ஆர்மா ஹவுஸ் ஆஃப் பாப்புலர் ஹவுஸ். என்ன சொல்லுவாங்க? செகண்ட் சேம்பர் ஆர் ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் தாமா. ஓகே, தென் நெக்ஸ்ட் composition of 2 houses. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ராஜ்யசபா போட்டுங்க. மேக்சிமம் 250 பேர் வரைக்கும் இருக்கலாமா? மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம்? 250. இப்ப பிரசன்ட் எவ்வளவு இருக்காங்கன்னா 245 பேர் இருக்காங்க. அதிகபட்சம் 250 பேர் இருக்கலாம். இப்ப தற்போது 245 பேர் இருக்காங்க. இந்த 250 எப்படி பிரிப்பாங்கன்னா 238 வந்து ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் இருக்கலாம். 12 வந்துமா யூனியன் பிரதேசங்கள் இருக்கலாம். ஸோ 238 வந்து ஸ்டேட்ஸ் பிளஸ் எவ்வளவு யூனியன் பிரதேசங்கள்? சரி 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 238 வந்துமா ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ். 12 பேர் யாருமா நாமினேட் பண்ணலாம்? பிரசிடென்ட் கேன் நாமினேட். இது கிளியரா போட்டுருங்க. எலெக்டட் வந்து 238, நாமினேட் எவ்வளவுமா? 12 பேர். இப்போ இது மேக்சிமம் இருக்கிறப்போ. இப்ப பிரசனம் 245 தான் இருக்கு. இது எப்படி பிரியும்னா 229 வந்து இப்ப ஸ்டேட்ஸ் இருக்காங்க, 4 வந்து யூனியன் டெரிட்டரிஸா இருக்காங்க, தென் 12 வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு கிளியரா போட்டுருங்க. பிரசன்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் சொல்லிட்டு. ஓகே, யாருமே வந்து ராஜ்யசபா எம்பிஸ் சூஸ் பண்ணி அனுப்புவாங்க? வெரி குட். எலெக்டட் எம்எல்ஏஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டில் வந்து 18 ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க. இந்த 18 ராஜ்யசபா எம்பிஸ் நம்ம சூஸ் பண்ண மாட்டோமா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏஸ்கள் தான் இந்த 18 எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க? சூஸ் பண்ணுவாங்க. அப்ப ராஜ்யசபா தேர்தல் வந்து நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலாமா? இன்டைரக்ட் எலெக்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி பிரசிடென்ட் 12 பேர் நாமினேட் பண்றாருலமா. இப்ப நாமினேட் பண்றவங்களுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 12 பேரை பொறுத்த வரைக்குமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கலை, ஆர்ட்ல ஒரு அனுபவமோ, இல்ல லிட்ரேச்சர் இலக்கியங்கள் ஒரு அனுபவமோ, இல்ல சயின்ஸ் அறிவியலில் ஒரு அனுபவமோ, இல்ல சோசியல் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு நபர்களைத்தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்மா? நாமினேட் செய்வாரு. எவ்வளவு பேர் தலைமை செய்யலாம்? 12 பேர்த்த பிரசிடென்ட் பண்ணலாம். கேன் நாமினேட். ஸ்போர்ட்ஸ் வராது. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வராது. இந்த நாள் மட்டும்தான். இப்ப சச்சினே பாத்தீங்கன்னா இதுக்குதான் எடுத்திருப்பாங்க. நிறைய சமூக சேவை செஞ்சிருப்பாருமா அவர். இளையராஜா எடுத்துருக்காருமா. இப்ப இளையராஜா சார் நம்ம எம்பி தானமா இருக்காரு. அவர் வந்துருவார் ஆபியஸா. அவ்வளவுதான். அப்படிதான் வரும். ஓகேமா. இதுதான் சிம்பிளஸ்ட் ஆஃப் ராஜ்யசபாவுடைய காம்போசிஷன்ஸ். ஓகேமா. நவ் புட் காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவோட லோக்சபா எப்படின்னா மேக்சிமம் 550 பேருக்கு இருக்கலாம்.
எவ்வளவு இருக்கலாம்? மேக்சிமம் 550 பேர் இருக்கலாம். பட் இப்ப பிரசன்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 543 பேர் இருக்காங்க. Present how many members are there? 543 members are there. 550 எப்படினாமா 530 வந்து ஸ்டேட்ஸா இருக்கும், 20 வந்துமா யூனியன் டெரிட்டரிஸா இருக்கும். இப்ப பிரசன்ட் எவ்வளவுனாமா 530 வந்து ஸ்டேட்ஸ் இருக்கு, 13 சீட்ஸ் யார் யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் தேர். ஓகேமா? இது எப்படினாமா 2019க்கு முன்னாடி வரைக்கும் பிரசிடென்ட் இருக்காருலமா, அவரு இந்த லோக்சபா இருக்குல்ல, அதுல 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் செய்யலாம் இருந்துச்சு. 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் எப்பமா 2019 முன்னாடி. பட் 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2009 என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் ஆங்கிலோ இந்திய நியமனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் 552ஆகவும் 545 இருந்துச்சு. ஓகேமா? இப்ப இந்த 2 சீட் நமக்கு போச்சுலமா, ஏன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணக்கூடாது, 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமனம் செய்யக்கூடாது. அந்த சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப பிரசன்ட் எவ்வளவு பேர் இருப்பாங்க? மேக்சிமம் 550 இருப்பாங்க. தற்போது எவ்வளவு இருக்காங்க? 543. அதுல 530 வந்துமா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், மிச்ச 13 மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அடனும் இருக்கும், யூனியன் பிரதேசங்களா இருக்கும். இது கொஞ்சம் முக்கியமா போட்டு வச்சுக்குமா. சோ 2019க்கு முன்னாடி வரைக்கும் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நம்ம நியமனம் பண்ற மாதிரி இருந்துச்சுமா. பட் 2019 என்ன பண்ண முடியாது, ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா? இப்ப நம்ம சிம்பிள் எடுப்போம். லோக்சபா எம்பிஸ் இருக்காங்கல்ல, சொல்லுங்க. என்னமா அதான் இது மேக்ஸிமம் கவுண்ட்டுமா, மேக்ஸிமம் இருக்கலாம். அதான் 530 பிளஸ் 20 மேக்ஸிமம் இருக்கலாம். பட் பிரசன்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க? 13 பேர் தான் இருக்காங்க. இது ரெண்டுமே டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த கணக்குனாமா மக்கள் தொகை அடிப்படையில் தான். 550க்கு மேல போயிடக்கூடாது. பட் நீ அது கம்மி இருக்கு. இப்ப அடுத்தது வந்து லோக்சபா எம்பிஸ் டைரக்ட் எலெக்ஷன், டேரக்ட் எலெக்ஷனாமா? டைரக்ட் எலெக்ஷன். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றாங்க, 1989 வரைக்கும் மக்களுடைய ஓட்டுகளை எவ்வளவு இருந்துச்சுன்னா 21 இருந்துச்சாமா. அப்போ 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 என்ன பண்றாங்க, 21 வயசா இருக்கக்கூடிய வாக்களிக்கூடிய லைக் ஓட்டோடைய வயசை எவ்வளவு குறைச்சிட்டாங்கம்மா? 18 குறைச்சிட்டாங்க. இது முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் தாமா. எந்த வருஷம் வந்து 21 வயசா இருந்த அந்த ஓட்டு போரோடைய அந்த வயசை வந்து 18 குறைச்சாங்கன்னு சொல்லி கேட்டாமா, எந்த வருஷமா? 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. ஓகேவா? சோ இப்போ நமக்கு நியமனம் இருக்கா இல்லையாமா? லோக்சபா நாமினேஷன் இருக்கா இல்ல இல்லம்மா? எது வரைக்கும் இருந்துச்சு? 2019 முன்னாடி வச்சு. பட் இப்ப என்ன கிடையாது, நாமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? அடுத்தது ரொம்ப முக்கியமா டேக் என்னமா அமெண்ட்மெண்ட் 88 தாமா. அறிமுகப்படுத்தின வருஷம் 89. சட்டம் கொண்டு வந்து ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் அமல்படுத்திருப்பாங்க. இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, ஒரு பில் இருக்குல்லமா, ஒரு பில்லு ஆக்டா மாற டைம் ஃப்ரேம் இருக்காமா? ஏன்னா பிரசிடென்ட் கையெழுத்து போடல எதுவுமே இல்லைல்லமா. ஓகே, இப்ப ஆக்ட் கொண்டு வந்தாச்சுமா, சட்டத்தை நிறைவேற்றாச்சு. கொண்டு வந்த ஆக்ட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு இந்தியா டைம் ஃப்ரேம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகும். அப்போ ஒரு பில்லு ஆக்டா மாற நம்ம என்ன கிடையாது, டைம் ஃப்ரேம் கிடையாது. இன்கேஸ் அது ஆக்டா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாமா எவ்வளவு மாசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம 6 monthsக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 6 மாசத்துல அந்த சட்டத்தை என்னால நடைமுறை கொண்டு வர முடியல. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். யார் எக்ஸ்டென்ஷன் தருவாங்க? அவ்வளவுதான். ஏன்னா கையெழுத்து போட்டதே யாருதாமா?
பிரசிடென்ட் தானே, அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு லிமிட்டே கிடையாதுமா, நீங்க எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வேணாலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நல்லா யோசிங்களேன், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 19ல வந்த ஆக்ட்மா. அது அப்ப ஆக்டா மாறியாச்சு. ஆனா எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க? 24 தான் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ இந்த சட்டம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த அமைச்சர் யாருன்னா ஹோம் மினிஸ்டர். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இப்போ யார்கிட்ட எக்ஸ்டென்ஷன் கேட்பாரு? பிரசிடென்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்பாரு. எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் ஒரு டைம் வாங்கலாம்? 6 months. ஆனா ஒரு டைம் மட்டும் தான் கேட்டா கிடையாதுமா, லிமிட்டே கிடையாதுமா. யூ கேன் கெட் எனி நைம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆல்சோ. அப்ப பில்ல ஆக்டா மாற டைம் ஃப்ரேம் இருக்குன்னு கேட்டா கிடையாதுமா. பட் இன்கேஸ் அது ஆக்டா மாறிச்சுன்னா அதை நடைமுறைப்படுத்த நம்ம டைம் ஃப்ரேம் இருக்கு. இப்போ 6 மாசம் என்ன பண்ண நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேமா? ஓகே, இப்போ அடுத்து போடுங்க, ரொம்ப முக்கியமான பாட்டு. இன்னைக்கு நமக்கு லோக்சபால வந்து 543 பேர் இருக்கலாம், ராஜ்யசபால வந்து 245 பேர் இருக்காங்களா. இந்த ரெண்டுமே எந்த அடிப்படையில் சீட் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில? பொதுவாவே ஒரு தேர்தலுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதிகள் இருக்கு. அப்படிங்கிற தொகுதி எண்ணிக்கை எல்லாமே எந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவில் இருக்கும்? வெரி குட். அண்ட் பேஸ்ட் ஆஃப் வாட்மா? பாப்புலேஷன். ஓகேவா? இப்ப இதுக்கு தான் இந்தியாவில் பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. தட் இஸ் கால் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட், தொகுதி மறு சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதி மறு சீரமைப்பு சட்டம், டீலிமிட்டேஷன் கமிஷன். எப்ப போல கொண்டு இருப்பாங்கன்னா 52, 62, 72 and 2002. So 52, 62, 72, 2002. அப்ப 4 டைம் மொத்தமா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? தொகுதியை மறு சீராய்வு பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 படி என்ன சொன்னாங்க? நாங்க வந்து 1971 சென்சஸை பயன்படுத்தி தான் சீட்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவுமா? 1971. எந்த வருடம் வரைக்கும் நீங்க தருவீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க 2000 வருடம், அதாவது 1976ல என்ன பண்ணிட்டாங்க? 1971 சென்சஸ் படிதான் நாங்கள் சீட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வருஷம் வரைக்குமா? 2000 வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 84வது அரசியல் அமைப்பு சட்டம் 2001 படி என்ன பண்ணிடுறாங்க? இந்த 1971 சென்சஸே அடுத்த 25 வருஷம் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வருஷத்துக்கு? அடுத்த 25 years. அப்ப நமக்கு 2026 வரைக்குமே எந்த சென்சஸ் தாமா? ஓகேவா? இப்ப சென்சஸ் அப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு சொல்றாம சென்சஸ் இருப்பாங்க? வெரி குட், 10 years சொன்னேன். இந்தியாவில் வந்துமா 1872ல ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா அது வந்து அன்அபிஷியல் சென்சஸ், அது கணக்கு வராதுமா. அபிஷியலா இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் சென்சஸ் எப்படாமா? 1881ல தான் முதல் கணக்கெடுப்பு, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ கடைசி எடுத்தது நம்ம 2011. அப்ப எத்தனாவதா இருக்கும்? டக்குனு ஹெல்ப் பண்ணுங்க பார்ப்போம். 1881ல இந்தியாவில் முதல் மக்கள் தொகை. அப்ப 2011 சென்சஸ் எதுவா இருக்கும்? பதினாலு 15ஆமா? 15 சென்சஸ் தான். ஓகேமா? ஆனா நம்ம நடுவுல எடுத்த 1971 சென்சஸ் படிதாமா எந்த வருஷம் சீட் இருக்கு போகுது? 2026 வரைக்குமே. ஓகே, அப்ப இன்னைக்கு 2024 தேர்தல் நடக்குதாமா? எந்த வருஷ சென்சஸ் அடிப்படையில் சீட்ஸ்? அவ்வளவுதான். ஆனால்
2029 நடக்க போகுது இல்ல, அப்ப 71 தான் இருக்கலாமா இல்ல மாற வாய்ப்பு இருக்காமா? சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாமா? ஏன்னா இந்த பேன் வந்து 2026 வரைக்கும் தான். சோ இந்த ரெண்டையும் கொஞ்சம் கிளியரா போட்டுருக்குமா? சோ எந்த சட்ட திருத்தத்துல வந்து 1971 வரைக்கும் சொன்னாங்க, எதுல வந்து அந்த 1971 வந்து அடுத்த 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க சொல்லி போட்டுங்க. சோ 42nd ஒன்னு, 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்னு. ஓகேமா? அதுக்கப்புறம் அடுத்தது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன இருக்குமா, இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ அவங்களுக்கு 87 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, (2001) சென்சஸ் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா? அப்ப இன்னைக்கு இந்தியால பார்லிமெண்ட்ல ரிசர்வேஷன் இருக்கா இல்லையாமா? இருக்கு. எஸ்சி எஸ்டி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சாரி, எந்த சென்சஸ் அடிப்படையில் கொடுத்திருப்பாங்க? 2001 சென்சஸ் படி தான். ஓகேமா? see, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேட் பண்றது 1971. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு தரது பண்ண சென்சஸ்மா 2001 சென்சஸ் படி தான். ஓகே. இப்போ ஜெனரலா வந்துமா, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்குவோம். தமிழ்நாடு 39 லோக்சபா எம்பிஸ் இருக்காங்களா, தென் 18 ராஜ்யசபா எம்பிஸ் இருப்பாங்க. 39 லோக்சபா எம்பிஸ்லமா கிட்டத்தட்ட 7 சீட் என்ன சீட்ஸ் தான், ரிசர்வ்டு சீட்ஸ் தான். அப்ப ரிசர்வ்னா யார் மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும்? எஸ்சி அண்ட் எஸ்டி கேன் கண்டெஸ்ட். ஓகே. இப்போ இந்த மிச்ச இப்ப 3 ரெண்டா பிரிச்சிரும். 33 6ஆ பிரிச்சிடலாமா? 33 வந்து ஜெனரல், 6 வந்து என்னமா, சாரி 7 சீட் என்னமா, 32 7. இது ரிசர்வ்டா இருக்கா? ஓகே. இப்போ இந்த 32 கேண்டிடேட்ஸ்மா இதுல ரிசர்வ்ல கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? குட். ஆனா இந்த 7 பேர் ஜெனரல் கண்டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, தாராளமா பண்ணலாமா? இதை மட்டும் கிளியரா புரிஞ்சுங்க. பொது தேர்தல் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் வந்துமா cannot contest for reserved seats. பட் இந்த ரிசர்வ் சைடுல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்மா இங்கேயும் கண்டெஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இங்கேயும் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகேமா? தென் நெக்ஸ்ட், any doubts so far? Okay, then put next ma, duration. ஓகேமா? இப்ப ராஜ்யசபா இருக்கு. சரி, ராஜ்யசபா வந்து முதல்ல எப்ப அமைச்சாங்கன்னா 1952. ஏன்னா அப்பதான் முதல் பொது தேர்தல் நடக்கும். விடுதலைக்கு அப்ப 1952 எக்ஸாக்டா மே 13 அன்னைக்கு தான் இந்தியாவில ராஜ்யசபா வந்து ஒரு அமைச்சிருப்பாங்க. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரந்தர அவை என்று சொல்வார்கள். என்ன ஹவுஸ்மா? பெர்மனன்ட் ஹவுஸ். பட் 1/3 of the member will retire every second year. அப்போ 3/1 உறுப்பினர்கள் 2 வருடத்திற்கு என்ன பண்ணுவாங்க? ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. அப்ப மறுபடியும் 3ஆவது வருஷம் ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகும்? ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன் நடக்கும். ஓகேமா? எப்படி இருக்காச்சு? இப்போ 1952 முதல் பொது தேர்தல் நடந்திருக்குமா? அப்ப 52 53 54 என்ன சொல்றாங்க? 1/3 of the members every second என்ன ஆகணும்? ரிட்டையர்மெண்ட் ஆகணுமா? சோ அப்படி நம்ம கணக்கு போட்டு பாக்குறப்ப இன்னைக்கு ஒரு ராஜ்யசபாவோட எம்பி டேர்ம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 6 இயர்ஸா இருக்கும். எவ்வளவு வருஷமா? 6 years it will be. ஓகே, சோ கிளியரா போட்டுருங்க. 1952 மே 13 அன்றுதாமா ராஜ்யசபா ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன வைமா? நிரந்தர அவை. ஆனால் 3/1 உறுப்பினர்கள்
எவ்ரி செகண்ட் they have to what ரிட்டையர் ஆகணும். ஸோ 3 வருஷம் ஆரம்பிச்ச உடனே என்னமா புதுசா தேர்தல் வைத்தான் ஆள் எடுக்க வேண்டும். அப்படி வந்து நம்ம கணக்கு போட்டு பார்க்குறப்ப எவ்வளவு வருஷம் வரும் 6 இயர்ஸ். ஆனால் அவங்களுடைய அந்த ஆயுட்காலம் அவங்களுடைய அந்த பதவிக்காலம் வந்து 6 வருஷம் அப்படின்ட்டு இந்தியா அரசியல் அமைப்புல சொல்லுமா. there's an act called representations of people மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கொண்டு இருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் ஆக்ட்மா பீப்புள்ஸ் ஆக்ட். ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லிருக்கு 1951. ஸோ இந்த சட்டத்தின் படிதான் ஒரு ராஜ்யசபை எவ்வளவு தராங்க 6 இயர்ஸ் they are giving. ஓகேமா. இப்போ லோக்சபா நீங்க சொல்லுங்க இப்போ அவ்வளவுதான். அப்போ லோக்சபா பெர்மனண்டா இல்ல டெம்பரரியா? ஏன் டெம்பரரினா அந்த மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் ஆட்சி தொடருமா? இன்கேஸ் மெஜாரிட்டி போயிருச்சு ஆட்சி இருக்குமாமா? இருக்காதுலமா. அப்ப அவன் என்ன பண்ணிடுவாங்க கலைச்சிருவாங்கல்ல. அதனாலதான் என்ன சொல்லணும் நம்ம ராஜ்யசபா லோக்சபா இஸ் டெம்பரரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. எதுவுமே கலையாம எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் 5 இயர்ஸ். பட் இந்த எமர்ஜென்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், நெருக்கடி நிலை. அந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் மட்டுமா நம்மளுடைய லோக்சபா இருக்குல்ல அதோடைய டென்னரை 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா 5 இயர்ஸ் முடிய போகுது அப்படிங்கிறப்போ இன்கேஸ் அப்ப நெருக்கடி கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? இட் கேன் எக்ஸ்டெண்ட் ஃபார் 1 இயர் அட் அ டைம். நீ எவ்வளோ வருஷம் பண்ணலாம். பட் ஒரு டைம் எவ்வளோ வருஷம் 1 இயர். இப்போ 1 இயர் முடியுது மறுபடியும் என்ன பண்ணலாம் 1 இயர் மறுபடியும் என்ன பண்ணலாம் 1 இயர். ஆனா அட் அ டைம் எவ்வளவு வருஷம் மட்டும் தான் பண்ண முடியுமா? 1 இயர் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ 1975 நம்மளுடைய பாராளுமன்றம் வருஷம் முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா 1977 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்ப கண்டிப்பா என்ன நடந்திருக்கும் எமர்ஜென்சி அப்படி விஷயம் வந்துச்சு. ஓகேமா. அப்ப எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்மளுடைய பாராளுமன்றம் லோக்சபா எவ்வளவு சரி பண்ணலாம்? ஒரு டைமுக்கு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஆனா ஒரு டைமுக்கு 1 இயர்மா. பட் நீங்க என்ன பண்ணலாம் 1 இயர் 1 இயர் 1 இயர் எவ்வளவு பண்ணலாம் you can able to extend. ஓகேமா. then next qualification தகுதி. சிம்பிளா சொல்லுங்களேன். ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னா 2 தகுதி தான். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? அவ்வளவுதான். should be a citizen of India. then in case அவங்க லோக்சபா எம்பி ஆகிற மாதிரி இருந்தாமா 25 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணுமா? ராஜ்யசபா எம்பி ஆகிற மாதிரி இருந்தாமா 30 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணுமா? அது போக ரொம்ப முக்கியம்னா இப்போ நம்ம எடுப்போம். இப்போ நிறைய தமிழ்நாடு இருக்கட்டும் இந்தியா ஃபுல்லா பொது தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த நாமினேஷன் பண்ண போற பார்த்துருக்கீங்களா? நாமினேஷன் பொதுவாக இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கலாமா அந்த கலெக்டர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க நாமினேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி நாமினேஷன் பண்ண போறப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸ் 2-3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி இவங்க பதவி பரிமாணம் எடுக்க வேண்டும். ஓத் ஆர் அஃபர்மேஷன். இது வந்து ஜெயிச்சு போனதுக்கு எடுக்கிறது கிடையாதுமா. இந்த மாதிரி நான் போறேன், இந்த மாதிரி நான் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணேன், பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுமா ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அப்போ 3 தகுதிகள் தாமா என்ன வரணும்? இந்திய நாட்டின் குடிமகனா இருக்க வேண்டும். ஸோ லோக்சபா எம்பி ஆக வேண்டும் என்று சொன்னால் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ராஜ்யசபா 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். தேர்தல் ஆணையத்தினால் நியமனம் பண்ணப்பட்ட நபர்கள் முன்னாடி என்ன இருக்கணும்? உறுதிமொழி எடுக்க வேண்டும்.
இதான் யாரோட எம்பிஸோட குவாலிஃபிகேஷன்மா? போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாஸ். ஓகேமா. அடுத்தது போடுங்க, ரொம்ப முக்கியம். டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 102 இருக்கலாமா, அதுதான் தகுதி நீக்கத்தை பத்தி சொல்லும். ஃபர்ஸ்ட் என்னமா, if he holds any office of profit, ஆதாயம் பெறும் ஊதியங்களில் இருந்தால் அவரோட பதவி காலியாயிரும். நெக்ஸ்ட் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் மனநிலை சரியாக இல்லாமல் இருந்தால் அப்பும் அவர் பதவி காலியாயிரும். தென் அடுத்தது அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வென்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா, வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்தாலும் அவருடைய எம்பி பதவி என்ன ஆயிரும், காலியாயிரும். அடுத்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஆர்டிகல் 9 இவர் பயன்படுத்தினார்னா இவரோட எம்பி டிஸ்குவாலிஃபை ஆகுமாமா? வாட்ஸ் ஆர்டிகல் 9? படிச்சோம்ல, அதான் மாதிரி என்ன சொல்ல ஆர்டிகல் 9 லைக் 9 வேற நாட்டோட இந்திய குடிமகனோட இதை வாங்கினா நம்ம குடிமகன் இருக்குமாமா? அப்போ விருப்பப்பட்டு நான் வேறோட குடிமகனை வாங்கிட்டாலே என்னோட இந்தியன் குடிமை போயிருமா? அப்ப என் இந்தியன் குடிமை போயிட்டாலே என் முதல் தகுதி என்னதான், நான் எம்பி ஆக வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவுதான். அப்ப அது எனக்கு இருக்குமாமா? அவ்வளவுதான். அப்போ சொல்றாங்க, ஆதாயம் பெறும் ஊதியங்கள் இருந்தாலோ, இல்ல மனநிலை சரியில்லாமல் நபராக இருந்தாலோ, இல்ல அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வென்ட் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்தாலோ, கடைசி என்ன சொல்றாங்க, வேற நாட்டுடைய குடியுரிமை வாங்கிட்டாலோ. இது போக அஞ்சாவது என்னன்னா, எனி அதர் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட், மேட் பை பார்லிமெண்ட். சோ இது போக பாராளுமன்றம் வேற ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணலாம், அவரோட பதவி நீக்கம் செய்யலாம். அப்ப எவ்வளவு பாயிண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல? 5 பாயிண்ட் தான். ஒண்ணு பார்த்தோமா, ஆதாயம் பெறும் ஊதியம், மனநிலைமை சரியில்லாமல் நபராக இருந்தாலுமா, அன்டிஸ்சார்ஜ் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்தால், வேற நாட்டுடைய குடிமகன் உரிமையை பெற்றால், தென் இது போக ஏதாச்சும் பாராளுமன்றம் சட்டம் கொண்டு வந்தால் அதுல என்ன பண்ணலாம், தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேமா. தென் நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப முக்கியமா, இப்ப நவ் புட் 10th ஷெட்யூல் அட்டவணை பத்தி என்னமா சொல்லுது, அவ்வளவுதான். கட்சி தாவல் தடை சட்டம் படிச்சோமாமா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஒரு எம்பியை கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழையும் தாராளமா தகுதி நீக்கம் செய்யலாம். ஆனால் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கலாமா, இதை யாரு பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். என்ன நார்மல் டைம்ல ஒரு எம்பி டிஸ்குவாலிஃபை பண்றது யாருதாமா, பிரசிடென்ட் தான். அவர் தனிப்பட்டு முடிவெடுக்க மாட்டாரு, தேர்தல் ஆணையத்திடம் ஒரு பரிந்துரை கேட்பார். So in recommendations election commission who will remove ma, president will remove. Okay, இதான் நார்மல் கன்வென்ஷனா இருக்கும். எதுல ஆர்டிகல் 102 கீழ நம்ம தகுதி நீக்கம் செய்யற மாதிரி தான். ஆனால் 10வது அட்டவணை கீழ கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழ நம்ம ஒரு எம்பியை பதவி நீக்கம் செய்யற மாதிரி இருந்தா சபாநாயகர் இருக்காருலமா, அவரு தான் முடிவு பண்ணுவாரு. கிளியரா போட்டுங்க. கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு கீழ் ஏதேனும் ஒரு நபரை நான் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாருதான் பண்ணுவாங்க, அந்த இடத்துல யாருமா பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் தான் செய்வாரு.
இப்ப கட்சி தாவல் ரிசர்வ்னா ஒண்ணுமே இல்லம்மா. எல்லா கட்சியிலையும் ஒரு நபர் வச்சிருப்பாங்க. அவரு பேர் என்னன்னா விப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்மா விப். தமிழ்ல வந்து கொறோடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா கொறோடா அப்படின்னா ஒண்ணுமே இல்லம்மா. ஒரு அரசியல் கட்சியில அந்த விப்போட வேலை என்னன்னா, இப்ப சட்டமன்றம் போறாங்க, பாராளுமன்றம் போறாங்க. அந்த கட்சியோட கொள்கைப்படிதான் அந்த எம்பிஸ் நடந்துக்கிறாங்களா? அந்த கட்சி சொல் பேச்சு தான் எம்எல்ஏஸ் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த விப் என்ன சொல்றாரோ, அதுக்கேத்த மாரிதாம்மா எம்பிஸ் செயல்படணும், எம்எல்ஏ செயல்படணும். இப்ப இன்கேஸ் விப்புக்கு எதிரா அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொன்னால், அவரு சபாநாயகர் என்ன பண்ணலாம்? 10 அட்டவணைக்குள்ள தூக்கிடணும். இதற்காக ரொம்ப முக்கியம் என்னன்னா, எனி நாமினேட்டட் மெம்பர்ஸ் joins any political party if any nominated members joins any political party after இதோட ரொம்ப முக்கியமா after the expiry of 6 months. என்ன சொல்ல வராங்க? நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் 6 மாதம் காலம் கழித்து ஏதேனும் ஒரு கட்சியில போய் இணைந்தார் என்று சொன்னால் அவரையும் கட்சி தாவல் தடை சட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. அப்ப நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர் வேற ஏதாச்சும் கட்சியில போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மாசத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணணுமா? 6 months முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் 6 மாச காலம் கழிச்சு போய் அவர் ஜாயின் பண்ணாருன்னா அவரோட எம்பி பதவி காலி ஆயிரும். ஓகேமா? ஓகே. இப்ப இது லோக்சபாக்கு இருக்கா? ஏன்னா லோக்சபாக்கு என்னவே கிடையாது, நாமினேஷனே கிடையாது இல்லம்மா. எங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேமா? அப்ப முதல் பணி என்ன சொல்றாங்க? இந்த கொரோடா அரசியல் கட்சிக்கு எதிராக நீங்க செயல்பட்டால் என்ன பண்ணலாம்? தகுதி நீக்கம் செஞ்சிடலாம். செகண்ட் சொல்றாங்க, நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர்கள் 6 மாத காலத்துக்கு பிறகு ஏதாச்சும் அரசியல் கட்சி தான் அவரும் போயிடும். மூணாவது ரொம்ப முக்கியமா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்களா, சுயாட்சி எம்பிஸ் அவங்க ஏதாச்சும் கட்சியில ஜாயின் பண்ணாலே போயிருமா? எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில போய் இணைஞ்சாலே பதவி என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்ப மூணா பிரிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? விப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா அவருடைய பேச்சுக்கு எதிராக செயல்பட்டாருன்னா அவரோட எம்பி என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். அடுத்து என்ன சொல்றாங்க? நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர்கள் 6 மாத காலத்துக்கு பிறகாக பேசுதா அவரோட பத்தி என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ். வாட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட் மேம்? சுயாட்சி நம்ம சொல்றோம்லமா, எந்த ஒரு கட்சியுமே சாராம நான் சுயாட்சி நிக்கிறேன். இப்ப எதுக்குன்னா, இப்ப அஷ்யம் வந்து மக்கள் வந்துமா இவர் கட்சி சாராம இருக்காரு. சோ கட்சி சாராம இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நான் உங்களுக்கு ஓட்டு போட நினைச்சா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியில போய் இணைஞ்சிடுறாரு. அப்ப அவர் நின்னது ஒரு கணக்கு, இணைஞ்சது கணக்கா இருக்கலாமா? சோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஏதாச்சும் சுயாட்சி எம்பிஸ் வேற கட்சியில போய் இணைஞ்சாலும் என்ன ஆயிரும்? அவர் எம்பி பதவி காலி ஆயிரும். இப்போ இந்த 10வது அட்டவணை கீழமா ஒரு எம்பிஸ் டிஸ்குவாலிஃபை ஆகிறாரா இல்லையான்னு யார் தான் முடிவு பண்ணுவாங்கம்மா? ஸ்பீக்கர் தான். ஆனா நார்மலா ஒரு எம்பிஎல்எஸ் டிஸ்குவாலிஃபை ஆகிறான்னு யார் முடிவு பண்ணுவாங்க? பிரசிடென்ட். யாருடைய ரெக்கமெண்டேஷன் படிமா? யாருடைய ஆலோசனை படிமா? எலெக்ஷன் கமிஷன்ஸ் உடைய. ஏன்னா தேர்தல் வச்சது யாரு? எலெக்ஷன் கமிஷன். அவர் நியமனம் பண்ணது யாரு? அவ்வளவுதான். ஓகேமா? தென் நெக்ஸ்ட் வேற டவுட் இருக்காமா? ஓகே. இப்ப சும்மா கெஸ் பண்ணுங்களேன். ஒரு லோக்சபா எம்பி வந்துமா, ராஜ்யசபா எம்பி ஏதோ ஒரு எம்பி எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னா அவரோட ராஜினாமாக்கு எடுத்து யார்கிட்டமா கொடுப்பாரு? இன்கேஸ் லோக்சபா எம்பியா இருந்தா? வெரி குட்.
ராஜ்யசபா எம்பியா வந்தாமா சேர்மேன். சோ அதை மட்டும் கிளியரா போட்டுருங்க. இது பிரசிடென்ட் வர மாட்டாருமா. இன்கேஸ் இஃப் லோக்சபா எம்பி வாண்ட்ஸ் டு ரிசைன் he will give resignation to whom தான் சபாநாயகர் தான். இதுவே ராஜ்யசபா எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை எனக்கு இந்த பதவி வேணும்னு சொன்னா யாரு கொடுப்பாருமா சேர்மன் தான் கொடுப்பாரு. சோ கிளியரா போட்டுங்க. சோ ஒன்னு வந்து ஸ்பீக்கர் விட்டு யாருன்னா லோக்சபா எம்பி தருவாங்கம்மா. அதே மாதிரி ராஜ்யசபா யார் தருவாங்க சேர்மன் கொடுப்பாங்க. ஓகேமா இது ஒரு டைம் போட்டு வச்சுங்க. தென் அடுத்து போடுங்கம்மா புட் சபாநாயகர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சொல்லுங்கம்மா. எதுமா எதுமா ஆமா ஆமா இல்லம்மா இப்ப ஏதாச்சும் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுனா இன்கேஸ் வந்து பிரசிடென்ட் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவா இருக்கும். பட் பிரசிடென்ட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் மட்டும் கேட்பாரு எலெக்ஷன் கமிஷன். இந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி தைரியத்துல வந்துட்டாரு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் தான் கேட்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொன்னா தான் பிரசிடென்ட் பண்ணுவாருமா. பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. பட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மரபு என்னன்னாமா, ஏன்னா யாரு தேர்ந்தெடுத்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும்லமா. அப்படிதான் இருக்குமே தவிர கட்டாயம் எல்லாம் கிடையாது. தாராளமா பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை. இப்ப பிரசிடென்ட் தெரிய வருது இந்த எம்பி வந்து கடன் நிறைய வாங்கிட்டாரு, அந்த கடனை திருப்பி பிரசிடென்ட் தெரிய வந்துச்சுன்னா பிரசிடென்ட் போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டாம். பிரசிடென்ட் என்ன பண்ணிடலாம், தாராளமா டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆணையத்திற்கு போய் ஒரு ஒப்பீனியன் மட்டும் கேட்கணும். அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவுமே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. எதுவுமே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேமா. இப்ப நவ் புட் மா சபாநாயகர். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகேமா. சபாநாயகர் இருக்காருலமா, பொதுவா யாரமா இருப்பாரு, அவர் எம்பியா இல்லையாமா? அவ்வளவுதாமா. எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்களம்மா, அவதான் யாருமா சபாநாயகரா இருக்கும். அப்ப இது தேர்தல் எல்லாம் வைப்பாங்களா? அதுக்கு தேர்தல் எதுவுமே இருக்காதுமா. இப்ப முதல் சட்ட ஃபார் எக்ஸாம்பிள் பாராளுமன்றம் தேர்தல் முடியுது. பாராளுமன்றம் தேர்தல் முடிந்த பிறகு என்ன ஆகுனாமா, எல்லா எம்பிஸ் உள்ள வர்றாங்க. அந்த எல்லா எம்பிஸ் உள்ள வர்றதுக்கு அப்போ இப்போ இப்ப எத்தனை லோக்சபா நடக்குது? 18th லோக்சபா தேர்தல் இப்ப நடக்க போகுது. ஓகேவா. இப்போ ஜெயிச்சு எல்லா எம்பிஸ் உள்ள வந்துடுறாங்க. பொதுவா ஆளுங்கட்சியில சபாநாயகர் இருப்பாங்களா, எதிர்கட்சி சபாநாயகர் இருப்பாங்களா? ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டியாமா? நோ டவுட் ரூலிங் பார்ட்டி தான். ஓகே. இப்ப அஸ்யூம் பண்ணுங்க எலெக்ஷன் முடியுது. எலெக்ஷன் முடிஞ்சு முதல் நாள் உள்ள போறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் டே உள்ள போறாங்க. முதல் நாள் உள்ள போன உடனே அந்த சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து உட்காரணும் இல்லம்மா. ஏன்னா யாரா இருந்தாலும் இப்போ ஒரு நபர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி யார் யாரை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்க சொல்லி தேர்தல் எடுத்து நம்ம கரெக்டா பண்ணலாம். அப்ப அந்த இடத்துல தான் there is a person called speaker pro tem அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்மா? ஸ்பீக்கர் pro tem. இவர் ஒண்ணுமே கிடையாதுமா, இவரு ஒரு எம்பியா தான் இருப்பாரு. நம்ம பிரசிடென்ட் இருக்காருல்ல, இவரு தான் என்ன பண்ணுவாரு, அப்பாயிண்டும் பண்ணுவார். இவர் வேலை என்னன்னா, தேர்தல் நடந்த பிறகு வரக்கூடிய முதல் லோக்சபால அடுத்த சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதுதான் இவர் வேலையா இருக்கும். இந்த ஸ்பீக்கர் pro tem யாரா தான் இருப்பாரு, ஒரு எம்பியா தான் இருப்பார். ஒரு ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு எம்பியா இருப்பாருமா. அவர் என்ன பண்ணுவாங்க, தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பீக்கர் pro tem. இப்போ நம்ம இந்த முதல் தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. முதல் நாள் உள்ள போறோம். உள்ள போன அன்னைக்கு ஒருத்தர் மேல போய் உட்கார்ந்தால் மட்டும்தான் அடுத்து நீங்க யாரை செலக்ட் பண்ணி கேட்கவாது முடியும். அப்படி பிரசிடென்ட் யாரு பண்ணுவாரு, ஒரு தற்காலிக சபாநாயகர் சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் pro tem அப்பாயிண்ட் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவாரு, வந்து உட்கார்ந்து
எல்லா எம்பிசிட்டும் கேட்பாங்க யாரெல்லாம் சபாநாயகருக்கு ஓட்டு போறீங்கன்னு சொல்லி 2 பேர் 3 பேர் நிப்பாங்க. அப்ப யாரெல்லாம் சபாநாயகருக்கு ஓட்டு போய் சொல்லட்டுமா அந்த சபாநாயகரை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த பதவி காலியாயிரும். ஏன்னா என்ன பதவி வந்துடும்? முழு நேர சபாநாயகர் வந்துருவாங்களா? அப்போ ஸ்பீக்கர் ப்ரோடைம் அப்படிங்கிறது டெம்பரரி ஆபீஸா பெர்மனன்ட் ஆபீஸா? டெம்பரரி தான். அவ்வளவு சிம்பிளா போட்டீங்க. இட்ஸ் வாட்? டெம்பரரி தான். இது என்னவா இருக்கும்? பெர்மனன்ட் போஸ்டா தான் இருக்கும். ஓகேமா? அப்ப ஸ்பீக்கர் பட்ட அப்பாயின்மெண்ட் யாருன்னு கேட்டா யாருமா? ஸ்பீக்கர் பட்டம் பிடிச்சா தற்காலிக சபாநாயகர் தான். அடுத்த சபாநாயகர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் போய் என்ன பண்ணுவாரு? ஒரு சபாநாயகரை சூஸ் பண்ணுவார். ஓகேமா? அந்த சபாநாயகரை சூஸ் பண்ணி முடிச்ச உடனே அவரோட வேலை என்ன ஆயிரும்? முடிஞ்சிடும். ஓகேமா? ஓகே, இப்ப போடுங்கம்மா. சபாநாயகர்னா ஒண்ணுமே இல்லம்மா, எம்பிஸ் இருக்காங்கல்லம்மா, அந்த எம்பிஸ்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் சபாநாயகர் ஆர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஸ்பீக்கரை தான் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் த ஹவுஸ். ஓகேமா? அதான் சபாநாயகர், அவையை வழிநடத்தக்கூடிய நபர். அவர்களைத்தான் நம்ம தலைவர் என்று சொல்லுவோமா ஆர் ஹெட் ஆஃப் த வாட்மா ஹவுஸ். ஓகேவா? ஓகே, பொதுவா ஒரு சபாநாயகர் இருக்காருலமா, அவரு எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்றாருமா. he want to resign. சபாநாயகர் தனது இந்த சபாநாயகர் என்கிற பதவி வேண்டாம் என்று சொன்னால் அந்த ராஜினாமா யாரு கொடுப்பாரு? ஆபீஸா எஸ் பண்ணுங்க பாப்போம். ஸ்பீக்கர் தான் ரிசைனே பண்றாரு. பிரசிடென்ட் வர மாட்டாருமா. இங்க யார் வருவானாமா? டெபுட்டி ஸ்பீக்கர் ஒருத்தர் இருப்பாருமா. யாருமா? துணை சபாநாயகர். ஒரு சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனது ராஜினாமா கிடைத்து யாரிடம் கொடுப்பாரு? டெபுட்டி ஸ்பீக்கர் தான் கொடுப்பாரு. ஓகேமா? அதே மாதிரி ஒரு சபாநாயகர் இருக்கார்ல ஸ்பீக்கரு, அவரை யாரமா சபாநாயகரை ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு 14 நாட்கள் முன்பே அறிக்கை தர வேண்டும். ஓகேவாமா? இப்போ ஒரு சபாநாயகரை பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா வாய்ப்புகள் ஜாஸ்தியாமா? ஏன்னா ஆளுங்கட்சி எம்பிஸ் எப்படி கொண்டு வர மாட்டாங்க. யார் தான் கொண்டு வருவாங்க? அப்போசிஷன் பார்ட்டிஸ் கொண்டு வந்து வச்சுக்கலாமா? அப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் சேர வேண்டும் என்று சொன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இப்ப அஷ்யூம் பண்ணுங்க 500 பேரு கூட அவைன்னு வச்சுக்கேன். அதுல 251 யாரை வச்சுனா திறமை என்னவா இருக்கும்? பெரும்பான்மையா இருக்கும். அப்ப 249 தான் எதிர்கட்சியா இருக்கும். இன்கேஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா போச்சுன்னா அப்போ 251 பேர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இவர் தகுதி நீக்கமே செய்ய முடியும். ஆனா ஆளுங்கட்சி இருக்கிற வரைக்கும் தகுதி நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கமா? இருக்காது. பட் அப்படியே தகுதி நீக்கம் பண்ற மாதிரி இருந்தாலும் எவ்வளவு நாட்கள் முன்னாடி அறிக்கை கொடுக்கணுமாமா? 14 days பிஃபோரே கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேமா? பொதுவா சபாநாயகர் இருக்காருலமா, முதல் வாக்கெடுப்பிலே ஓட்டு போட மாட்டாருமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சபாநாயகர் ஒரு எம்பியா தானே இருக்காரு. இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதாக்கு முதல் எடுப்பிலே சபாநாயகர் ஓட்டு போடுறா ஓட்டு போட மாட்டாருமா. ஸ்பீக்கர் will not cast his vote on first instance. எப்போப்பெல்லாம் சமவாக்கு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஓட்ஸ் வருதோ அப்ப மட்டும்தான் யார் ஓட்டு போடுவாங்க? சபாநாயகர் ஓட்டு போடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிம்பிள் லாஜிக் எடுப்போம். ஒரு மசோதா கொண்டு வராங்கம்மா. அந்த மசோதாவுக்கு பெரும்பான்மை தேவைப்படுது. இப்ப 100 பேர் மொத்தமா உட்காந்துருக்காங்க. 50 பேர் வேணும்னு சொல்றாங்க, 50 பேர் வேணாம்னு சொல்லிடுறாங்கம்மா. ஆனா பெரும்பான்மை எவ்வளவு வேணும்? 51. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் இருக்கலாமா, அதைத்தான் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஓட்மா? கேஸ்டிங் ஓட். இந்த சமவாக்கு, இந்த டை ஈக்குவாலிட்டியை பிரேக் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் போடக்கூடியதா யாருமா? சபாநாயகர். அப்போ இந்த 100ல சபாநாயகர் இருக்க மாட்டாரு. எப்பவுமே 100 + 1 தான் இருக்கும் சபாநாயகர்.
முதல் எடுப்பிலே சபாநாயகர் ஓட்டு போடலாமா? இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் டை வந்துச்சுனால் மட்டும்தான் யார் ஓட்டு போடுவாங்க? சபாநாயகர் வில் காஸ்ட் ஹிஸ் வோட். சோ கிளியரா போட்டுருங்க. அப்ப என்னனாமா, முதல் எடுப்பிலேயே சபாநாயகர் தனது வாக்கை செலுத்துவார் என்று கேட்டால் கிடையாதுமா. இந்த மாதிரி சம வாக்கு வரும் பொழுதுதான் சபாநாயகர் என்ன பண்ணுவாரு? தனது வாக்கை செலுத்துவார். ஓகேவா? இப்ப அப்படியே இல்ல ஒரு வேலை பண்ணுங்க. அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா போட்டு வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டு ஸ்பீக்கரை பத்தி. சோ ஸ்பீக்கர் யாருமே செலக்ட் பண்ணுவாங்க? எம்பிஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சபாநாயகரை செலக்ட் பண்றதுக்கு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார்லமா, அவரோட பேர் என்னமா? ஸ்பீக்கர் ப்ரோட்டே. தமிழ்ல சொல்லுவாங்க தற்காலிக சபாநாயகர். அந்த தற்காலிக சபாநாயகர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான். அவரோட வேலை என்ன? புதுசா வந்த மக்களவை எம்பிஸ் வந்து ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது அவர் வேலையா இருக்கும். அப்படி புதுசா வந்த சபாநாயகர் தேர்ந்தெடுத்துட்டாலே அவர் பதவி என்ன ஆயிருமா? காலி ஆயிடும். அது அப்புறம் டெம்பரரி தானமா. அதுக்கப்புறம் உண்மையா நிரந்தரமா வர்றது யாரா இருப்பாங்க? ஸ்பீக்கரா இருப்பாங்க. ஓகேமா? அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்துமா தனது வேலை எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னால் தனது ராஜினாமா யாரு கொடுப்பாரு? If speaker wants to resign, he will give his resignation to deputy speaker. So சபாநாயகர் எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று சொன்னால் துணை சபாநாயகரிடம் தான் அதை கொடுப்பாருமா. அதே மாதிரி சபாநாயகர் முதல் வாசிப்பிலே முதல் இதுலயே ஓட்டு போட்டுருவாராமா. எப்பெல்லாம் வந்து டை சம்மா வந்து நிக்குதாமா, அந்த சமத்தை அந்த டைய பிரேக் பண்றதுக்காக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் மட்டும் யார் போடுவாங்க? சபாநாயகர் போடுவாரு. ஓகே, இப்ப அடுத்த ஒரு கேள்வி எப்படி கேட்டதாங்க நம்ம போன டைம் குரூப் 4 ஆர் குரூப் 2ல மாற்றம் சபாநாயகருடைய தேர்தல் இருக்குல்ல, அதை யாரு முடிவு பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நாள் தான் நீங்க சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு who decides the election date of speaker மா? கெஸ் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். ஏன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரோடெம் வேலை என்னதான்? சபாநாயகரை சூஸ் பண்றதா. ஸ்பீக்கர் மட்டும் அப்பாயிண்ட் பண்றது யாருதான்? அவ்வளவுதான். அப்போ the date of election of speaker is decided by whom? பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவாரு. ஓகேமா? நெக்ஸ்ட் அடுத்த ரொம்ப முக்கியமான வேண்டாமா, அடுத்த முக்கியமான வேணும்னா there is a word called quorum அப்படின்னு சொல்லுவாங்க. குவாரம்னா ஒண்ணுமே இல்லமா, குறைந்தபட்ச உறுப்பினர்கள், மினிமம் நம்பர்ஸ் required for session. ஒரு கூட்டத்தொடர் நடக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்ச மெம்பர்ஸ் தான் இருக்கணும். எவ்வளவு குறைஞ்சபட்சமா? மினிமம் 1/10 ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்கணுமா. அப்ப 543 பேர் லோக்சபால இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 54 பேர் எனக்கு இருக்கணும். 245 பேர் ராஜ்யசபால இருக்காங்கன்னா கண்டிப்பா மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 25. அந்த மினிமம் நம்பர் சொல்றாங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? குவாரம். ஓகே, இன்கேஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த மினிமம் நம்பர்ஸ் இல்லமா, அப்ப அந்த செஷன் நடக்குமா நடக்காதா? அப்போ அந்த குவாரம் இல்லைன்னு சொன்னால் அந்த செஷன் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணது யாரா தான் இருக்கும்? ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவாரு. அதான் வந்து குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆர்டிகல் 108 நமக்கு என்ன சொல்லுது? ஜாயிண்ட் சிட்டிங். ஓகே, இப்போ லோக்சபா தனியா இருக்கு, ராஜ்யசபா தனியா இருக்கா? லோக்சபா தலைவர் யாரு? ஸ்பீக்கர். ராஜ்யசபாக்கு யாருன்னாமா சேர்மன். ஸ்பீக்கர் கீழே யார் இருப்பாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர். அப்ப இது கீழே யார் இருப்பாங்கம்மா? டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன ஒரு சினாரியோனா, ஜாயிண்ட் சிட்டிங் என்ன கணக்கு? 2 ஹவுஸ்மே உட்காருதானமா ஜாயிண்ட் சிட்டிங். ஓகே, இந்த இரவையும் உட்காரும் பொழுது 2 லைக் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கிறப்போ யாரும் அந்த ஜாயிண்ட் சிட்டிங்க வந்து பிரசிட் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்சபாக்கு இவரு கேட்டு, ராஜ்யசபாக்கு இவரு கேட்டு.
தனித்தனியா உட்கார்றப்ப இவங்க தான் அவையை வழி நடத்துவாங்க. இன்கேஸ் ஸ்பீக்கர்ல யார் வந்துருவாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர். சேர்மன்ல யார் வந்துருவாங்க? டெபுட்டி சேர்மன். இப்ப என்ன கணக்கு? இந்த 2 சேர்ந்து உட்கார்ந்து என்ன சொல்லுவோம்? ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜாயிண்ட் சிட்டிங் யாரும் வழி நடத்துவாங்க? பிரசிடென்ட் வர மாட்டாருமா. ஜாயிண்ட் சிட்டிங் உடைய நாள் இருக்கலாமா, சம்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு தொடரை ஆரம்பிக்கலாம், இந்த நாள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றவர் தான் யாரு? நம்ம பிரசிடென்ட். ஆனால் அந்த கூட்டத்தொடரை பிரசிட் பண்றவர் யாருனாமா சபாநாயகர் தான் செய்வாரு. இன்கேஸ் ஜாயிண்ட் சிட்டிங் அப்போ சபாநாயகர் இல்லமா, யாருன்னா வருவாங்க? அவருக்கு பதிலா டெபுட்டி ஸ்பீக்கர் தான் வருவாரு. டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லமா, யார் வருவாங்க? டெபுட்டி சேர்மன் தான் வருவாரு. ஏன் அப்படின்னா இப்போ சேர்மன்னா நம்ம யாருன்னு சொல்லியிருக்கோம்? யாருமா சேர்மன்னா? வைஸ் பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவர் ஒரு எம்பி ஆமா? எம்பி இருக்க முடியுமா? அவரு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடிய தகுதியா இருக்கணுமே தவிரமா ரெண்டு இருக்க முடியாது, எம்பியா இருக்க முடியாது இல்லமா. அவரோட வேலையே என்னன்னா வைஸ் பிரசிடென்டா தான் இருப்பாரு. எப்பப்பெல்லாம் ராஜ்யசபா நடக்குதோ அதோட தலைவரா மட்டும் இருப்பாரே தவிர அவரு ராஜ்யசபா எம்பி கிடையாது. ஆனா டெபுட்டி சேர்மன் யாருதான்? எம்பி தான். ஸ்பீக்கர் யாருதான்? எம்பி தான். டெபுட்டி ஸ்பீக்கர் யாருதான்? எம்பி தான். அப்ப யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எதை வழிநடத்த முடியுமா? ஜாயிண்ட் சிட்டிங்கை வழிநடத்த முடியும். அப்ப சிம்பிள் தானமா. ஹூ பிரசிட்ஸ் ஓவர் தி ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு கேட்டா முதல்ல யார் வருவாங்க? ஸ்பீக்கர். இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னா அவருக்கு பதிலா டெபுட்டி ஸ்பீக்கர். சோ டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்லைன்னா அவருக்கு பதிலா அவ்வளவுதான். ஏமா சேர்மன் வர மாட்டாரு? வெரி குட், அவ்வளவுதான். பிகாஸ் he is not an MP of ராஜ்யசபா. ஓகேமா. இதெல்லாம் யாரு கீழே வருதுமா? உங்களுடைய ஸ்பீக்கர் கீழே வரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேமா. அதே மாதிரி ஒரு மசோதா பண மசோதாவில யாரும் முடிவு பண்ணுவாங்க? Who decides whether the bill is money bill or not? அவ்வளவுதான். அவரோட முடிவு இறுதியானதா இல்லையாமா? அவ்வளவுதான். So speaker decides whether the bill is money bill or not and his decision is what ma ஃபைனலா தான் இருக்கும். ஓகேமா. இது எல்லாமே யாரு கீழே வந்துரும்? ஸ்பீக்கர் கீழே வந்துரும். ஓகே. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் புட்மா. எனி டவுட் ரிகார்டிங் ஸ்பீக்கர்மா? டவுட் இருக்காமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் புட்மா டெபுட்டி ஸ்பீக்கர், துணை சபாநாயகர். ஓகேமா. சபாநாயகருடைய தேர்தல் முடிந்த பிறகுதான் யாருக்கு வரும்? டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா சபாநாயகருடைய தேர்தல் டேட்டை முடிவு பண்ணது யாரு? பிரசிடென்ட். ஆனா துணை சபாநாயகருடைய தேர்தல் டேட்டை யாரு முடிவு பண்ணுவாருன்னா ஸ்பீக்கர் தான் முடிவு செய்வாரு. கீழே போட்டிருங்க. Who decides the election date of speaker nama? President. Who decides the election date of deputy speaker na yaruma? Speaker. அவ்வளவுதான். ஓகேமா. ஸ்பீக்கரோட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெபுட்டி ஸ்பீக்கர். இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் ரிசைன் பண்றாரு, எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்ப அவர் ரிசைன் பண்ணா அவர் ராஜமுடி யாரு கொடுப்பாரு? அவ்வளவுதான். அதே மாதிரி இவரையும் ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு நாட்கள் முன்னாடி அறிக்கை கொடுக்கணும்? 14 days. அதே கணக்கு தான். இப்ப ஸ்பீக்கர் ரிசைன் பண்ற மாதிரி யாரு கொடுப்பாரு? டெபுட்டி ஸ்பீக்கர் ரிசைன் பண்ற மாதிரி இருந்தா ஸ்பீக்கரோட கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் ரிமூவ் பண்ற மாதிரி தான் எவ்வளவு டேஸ் பிஃபோர் நோட்டீஸ் தரணும்? 14 days பிஃபோர். ரெண்டுக்குமே என்ன டேஸ் தான்? 14 days தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேமா. இப்போ
டெபுட்டி ஸ்பீக்கர் ரொம்ப சிம்பிளஸ்டான திங் தான்மா. ஆனா இப்ப சபாநாயகர் உள்ள இருந்தாருன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாராமா? சபாநாயகர் உள்ள இருக்கும் பொழுது அவர் ஒரு எம்பி தான். யாரு? டெபுட்டி ஸ்பீக்கர். எம்பியா மட்டும் இருக்க முடியாது, என்ன இருக்க முடியாது? துணை சபாநாயகரா இருக்க முடியாது. ஆனா இன்கேஸ் சபாநாயகர் இல்லை என்று சொன்னால் என்ன மாறிடுவாரு? புரிஞ்சுலமா? ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க ஸ்பீக்கரா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்காரு. நீங்க ஸ்பீக்கரா இருக்கிற வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட் எம்பி தான். நீங்க டெபுட்டி செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க, அவ்வளவுதான். பட் எப்ப நீங்க இன்கேஸ் செஷன் வராம போயிட்டீங்கனாலோ, இல்ல நீங்க அன்னைக்கு இழுக்காம போயிட்டீங்கனாலோ, உங்களுக்கு பதிலா அவர் என்ன செயல்படுவாரு? அவ்வளவுதான். ஆனா ஸ்பீக்கரா இருக்காம நம்ம என்ன சொல்லணும்? டெபுட்டி ஸ்பீக்கரா தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு விஷயம். இப்போ லோக்சபாலமா ஸ்பீக்கரும் கிடையாதுமா. சரியா? லோக்சபால டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லமா. 2 பேருமே ஆப்சென்ட் பண்ணி. ஒண்ணே யார் வந்திருக்கணும்? ஓகே. அவர் இல்ல. அவருக்குள்ள யார் வந்திருக்கணும்? டெபுட்டி ஸ்பீக்கர். இப்ப 2 பேரும் என்னமா? ஆப்சென்ட். இந்த இடத்துல who will proceed over the house? யார் அவை வழிநடத்துவாங்க? அப்பதான் 10 மெம்பர் சேர்பர்சன், ஒரு 10 பேர் கொண்ட நபர்களை சபாநாயகர் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாரு. எவ்வளவு பேருமா? 10 பேர் கொண்ட ஒரு சேர்பர்சன்ஸ். சோ கிளியரா போட்டுருங்க. சபாநாயகரும் துணை சபாநாயகரும் 2 பேருமே ஆப்சென்டா இருந்தால் அப்போ 10 பேர் கொண்ட அந்த சேர்பர்சன்ஸ் இருக்காங்கல்லமா, அதுல யாரோ ஒருத்தர் தான் சபாநாயகரா செயல்படுவாரு. அந்த 10 சேர்பர்சனை தேர்ந்தெடுக்கிறது யாராமா? ஸ்பீக்கர் தான் தேர்ந்தெடுப்பாரு. புரிஞ்சுலமா? ஆமாமா, அவங்களே தாமா. சேம் எம்பிஎஸ் தாமா. அந்த எம்பியில ஒரு 10 எம்பி என்ன பண்ணுவாரு? அவரு சூஸ் பண்ணி வச்சிருவாரு. ஒரு சேஃப் கார்டு மாதிரி தானமா இருக்கும். இப்ப ஸ்பீக்கரு அவர்ல டெபுட்டி ஸ்பீக்கர் இப்படி ஒரு நாள் பார்த்து 2 பேருமே இல்லாம போயிட்டாங்க. அப்ப இந்த 10 எம்பிஸ்ல ஏதோ ஒரு எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க? they will act as the head of that இத ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேமா? ஓகே. இப்போ இது எப்ப மட்டும் தான் பண்ண முடியும்? அவங்க ஆப்சென்ட்டா இருந்தான். கரெக்டாமா? இப்போ சபாநாயகரும் துணை சபாநாயகரும் 2 பதவியுமே வேக்கண்டா இருக்குமா? வேக்கண்ட் என்ன கணக்கு? இன்னும் நம்ம தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஓகேவாமா? ஆப்சென்ட் வேக்கண்ட் ஒன்னா வேற வேறையாமா? இன்னைக்கு நீங்க கிளாஸுக்கு வரல அப்படின்னா யூ ஆர் ஆப்சென்ட். கரெக்டா? பட் நீங்க இந்த கிளாஸ்ல மெம்பரே கிடையாது. அப்போ உங்ககிட்ட என்னவா தான் இருக்குங்க? வேக்கண்டா தான் இருக்கும். ஓகே. அப்போ 2 பேருமே ஆப்சென்டா இருந்தா 10 நபர்ல யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணலாம். இப்ப 2மே இங்க என்னவா இருக்கு? வேக்கண்டா இருக்கு. சபாநாயகர் வேக்கண்டா இருந்தா துணை சபாநாயகர் வர முடியுமாமா? ஏன்னா துணை சபாநாயகருடைய தேர்தலால முடிவு பண்றது யாருதான்? ஸ்பீக்கர் தான். அப்ப இதுவே வேக்கண்டா இருக்கு. அப்ப இவரு வந்தால் மட்டும்தான் என்ன போஸ்டிங் வரும்? டெபுட்டி ஸ்பீக்கர். இவரு பேர் வந்தா மட்டும்தான் என்ன எவ்வளவு பேர் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்? 10 பேர் கொண்ட சேர்பர்சன். இது பண்றது எல்லாமே யாருதான்? ஸ்பீக்கர் தான். இப்ப அவரோட பதவி என்னவா இருக்கு? நமக்கு வேக்கண்டா இருக்கு. இந்த இடத்துல யாருமே அவை வழிநடத்துவாங்க? எனி கெஸ்மா? வெரி குட். சோ இந்த இடத்துல பிரசிடென்ட் டைரக்டா வர மாட்டாருமா. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா, டைரக்டா பிரசிடென்ட் இடத்துல வர மாட்டாரு. வாட் பிரசிடென்ட் வில் டூனாமா, அவரு யாரோ செலக்ட் பண்ணுவாருமா. என்ன பண்றாரு அவரு? he selects someone. எப்போ? வேக்கண்டா இருந்தால். அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சலமா? ஆப்சென்ட்டுக்கும் வேக்கண்ட்டுக்கும். சரி, டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே
ஆப்சண்டா இருந்துச்சுனால் அப்போ இந்த 10 சேர்பர்சன் யாரா ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, அவையை வழி நடத்துவாங்க. இன்கேஸ் ரெண்டுமே வேக்கண்டா இருந்துச்சுனால் அந்த இடத்துல யார் தான் சூஸ் பண்ணுவாங்கம்மா? பிரசிடென்ட் தான் சூஸ் பண்ணணும். அதான் சிம்பிளஸ்டான திங். ஓகேமா? ஓகே. அது எவ்வளவு சின்ன டேட்டா மட்டும் போட்டு சொல்லுங்கம்மா. அப்ப பண்ண மாட்டாருமா. இப்ப ஸ்பீக்கர் அப்படி இருக்கவே முடியாதுல்லம்மா. ஸ்பீக்கர் வேக்கண்ட் எப்படி வரவே முடியாதுல்ல. ஏன்னா ஸ்பீக்கர் இருந்தால் மட்டும் நமக்கு என்னவே வர முடியும், டெபுட்டி ஸ்பீக்கர். ஏன்னா டெபுட்டி ஸ்பீக்கருடைய தேர்தலால முடிவு பண்றது யாருதாம்மா? நமக்கு ஸ்பீக்கர் தானே. அதாம்மா இப்ப ஸ்பீக்கர் வந்துட்டாலும் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்துருவாரு. இப்ப அந்த இடத்துல ஸ்பீக்கர் இல்ல, அவருக்குள்ள யார் வந்துருவாங்க ஆப்வியஸா? டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்ல. அப்ப 10 பேர் கொண்ட சேர்பர்சன். இப்ப இந்த 2 பேர் தான் இன்னும் தேர்ந்தெடுக்கவே இல்ல. அது இன்னும் வேக்கண்டாவே இருக்கு. அப்ப யார் தான் முடிவு பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேமா? ஓகே. இப்ப அடுத்து ஒரு சின்ன டேட்டா மட்டும் போட்டுக்கோமா. 1925லமா 1925 பிரிட்டிஷ் காலகட்டத்திலமா முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் யாருன்னா பித்தல்பாய் பட்டேல் அப்படின்னு சொல்லுங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்திலமா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய சபாநாயகர் யாருமா? வித்தல்பாய் பட்டேல். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா முதல் சட்டமன்றம் நடந்திருக்குங்களா, முதல் பாராளுமன்ற தேர்தல். அப்படி முதல் பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் வந்த முதல் சபாநாயகர் துணை சபாநாயகர் யாருன்னா முதல் சபாநாயகர் யாருமே இல்லமா ஜி.வி. மாவ்லாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி.வி. மாவ்லாங்கர் இதுதான் முதல் சபாநாயகர். முதல் துணை சபாநாயகர் யாருன்னா அனந்த சுவாமி ஐயங்கார். அனந்த சாமி ஐயங்கார். இந்த பேரை மாடி படிச்சிருக்கோம்லமா, எதுமா படிச்சோம்? அனந்த சுவாமி ஐயங்கார். வெரி குட். டிராஃப்டிங் கமிட்டி அதில் படிச்சிருப்போம்லமா, அதே நம்பர் தான். முதல் சபாநாயகர் யாருனாமா சட்டமன்ற அதாவது பாராளுமன்றம் தேர்தலுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். ஸோ ஜி.வி. மாவ்லாங்கர் வாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். அனந்தசாமி ஐயங்கார் வாஸ் ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருப்பாரு. Any doubts in deputy speaker ma? அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். என்னம்மா? அந்த 7 பேர் சொல்லுங்க யாரா ரெண்டுமா? டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா சொல்றீங்க? So not Ananda Swami Iyengar, right? Like just a sec. Correct, correct.
ஸோ கரெக்ட் அவர் சொன்னது கரெக்ட் தாம்மா. ஸோ நாட் அனந்தசாமி ஐயங்கார், இட்ஸ் கோபாலசாமி ஐயங்கார். கரெக்ட் தான். அவர் தான் அனந்தசாமி ஐயங்கார். டெபுட்டி ஸ்பீக்கர் அனந்தசாமி ஐயங்கார் தான். பட் இவரு டிராஃப்ட் டீம்ல வர மாட்டார். அதுல கோபாலசாமி ஐயங்கார் தான் இருப்பார். குட், வெரி குட். Any doubts in deputy speaker so far? Okay, ma. But now put next chairman of Rajya Sabha. Rajya Sabha உடைய chairman. Chairman of Rajya Sabha. Who is chairman of Rajya Sabha? Very good. Good, ma. So vice president act as the chairman of Rajya Sabha. So vice president act as the chairman of Rajya Sabha. Okay. இப்போ சொல்லுங்களேன், ராஜ்யசபாவுடைய சேர்மன் தேர்தலை யாருமா நடத்துவாங்க? அப்ப வைஸ் பிரசிடென்ட் தானே அவரு. பிபி தேர்தல் யார் நடத்துவாங்க? ராஜ்யசபா பேசலாமா? இப்ப பொதுவா எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களா, தேர்தல் ஆணையம், அவங்க எந்தெந்த எலெக்ஷன் நடத்துவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்பிஸ், பாராளுமன்ற எம்பிஸ். நெக்ஸ்ட் யாருனாமா எம்எல்ஏஸ், சட்டமன்ற உறுப்பினர்கள். தேர்ட் யாருன்னா உங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன். ஃபோர்த் யாருனாமா நம்ம எழுதுறோம்ல வைஸ் பிரசிடென்ட். இந்த 4 தேர்தலையும் இந்த நடத்துறது யாருமா? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. அப்போ எம்பிஸ் எல்லாம் சேர்ந்தாமா வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் சூஸ் பண்ணாங்க கேட்டா கரெக்ட் தான். ஆனா ராஜ்யசபா எம்பிஸ் மட்டும் தான் இருப்பாங்களாமா? அவ்வளவுதான். ஓகேமா. அப்ப எப்படி கேள்வி கேட்பாங்கன்னாமா, இப்ப சபாநாயகர் தான் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து ஒன்லி எந்த ஹவுஸ்? லோக்சபா. பட் வைஸ் பிரசிடென்ட் எந்த ஹவுஸ் செலக்ட் பண்ணுவாங்கம்மா? லோக்சபா உள்ள வருவாங்க. யார் உள்ள வருவாங்க? ராஜ்யசபா உள்ள வருவாங்க. ஓகேமா. இப்போ சிம்பிளஸ்ட் திங் தான். இவரு எம்பியா எம்பி இல்லையா? எம்பி இல்ல. ஓகேமா. அப்போ இவரு ஓட்டு போட முடியுமா? சார். ஆனால் இவருக்கும் என்ன ஒண்ணே ஒண்ணு இருக்கலாமா, இப்ப சபாநாயகர் வந்துமா நார்மல் டைம்ல ஓட்டு போடலாம். பட் சமவாக்கு வரப்ப ஓட்டு போடுவார். ஆனா சேர்மன் என்ன பண்ணான்னா நார்மல் டைம்ல ஓட்டெல்லாம் அவர் போட முடியாத என்ன கிடையாது, எம்பி கிடையாது. ஆனா இவருக்கும் என்ன ஓட்டு இருக்குமா, காஸ்டிங் ஓட்டு மட்டும் கொடுத்திருப்பாங்க. இங்கே சமவாக்கு ஏற்படும் பொழுது அந்த சமவாக்கை கேன்சல் பண்ற ஓட்டு, அதாவது டையை மட்டும் பிரேக் பண்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு யாருக்கு கொடுத்திருப்பாங்க? சேர்மனுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேமா. ஆனால் இவர்னால ஜாயிண்ட் செட்டில் உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா என்ன கிடையாது, எம்பி கிடையாது. சோ கிளியரா போட்டுருமா சமவாக்கு. இப்ப எப்படி சமவாக்குனா நான் சிம்பிளா சொல்ல பாருங்க, சபாநாயகர், துணை சபாநாயகர், சேர்மன், தென் டெபுட்டி சேர்மன். இப்ப நம்ம சிம்பிளா எடுப்போம். இப்ப சபாநாயகருக்கு வந்து கேஸ்டிங் ஓட்டு இருக்கா இல்லையா? குட். துணை சபாநாயகர் கண்டிப்பா என்ன இருக்கும்? கேஸ்டிங். ஏன்னா இவர் இல்லைன்னா தான் யார் செயல்படுவாங்க? இவர் செயல்படுவாங்க. அப்ப இவர் டெபுட்டி ஸ்பீக்கர் போய் ஸ்பீக்கரா உட்கார்ந்தாருன்னா ஸ்பீக்கருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் யாருக்கு வந்துடும்? ஆப்வியஸா அவ்வளவுதான். அதே மாதிரிதான் சேர்மனுக்கு என்ன இருக்குனாமா கேஸ்டிங் ஓட்டு இருக்கு, சமவாக்கு இருக்கு. அப்ப சொல்லுங்களேன், டெபுட்டி சேர்மன் சமவாக்கு இருக்குமா இருக்காதா? அவருக்கும் சமவாக்கு இருக்கு. அப்ப 4 பேருக்குமே என்ன இருக்குமா காமனா? சமவாக்கு இருக்கு. ஓகே. இப்போ சபாநாயகர், துணை சபாநாயகர், தென் சேர்மன், டெபுட்டி சேர்மன். ஓகே. சபாநாயகர் ஜாயிண்ட் செட்டில் உட்காரலாமா? குட். இன்கேஸ் சபாநாயகர் இல்லைனா? வெரி குட். இன்கேஸ் டெபுட்டி இல்லைனா?
டெபுட்டி சேர்மன் தான் வருவேரே தவிர அங்க யார் வர மாட்டாங்கம்மா? சேர்மன் வர மாட்டாங்க. அதே மாதிரி சபாநாயகர் எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா சபாநாயகர் will give his resignation to whom? Deputy Speaker. Deputy Speaker will give to whom? Speaker. இது சிம்பிளா? இப்ப சொல்லுங்களேன், சேர்மன் இருக்காருல்ல, எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்லினால் if chairman says I don't need this posting, அப்போ chairman of Rajya Sabha will give his resignation to whom? அவ்வளவுதாம்மா. இந்த இடத்துல டெபுட்டி சேர்மன் வருவாராமா? வரமாட்டார். ஏன்னா சேர்மன் நமக்கு யாரு? அப்ப பொதுவாவே வைஸ் பிரசிடென்ட் will give the resignation to whom தான்? பிரசிடென்ட் தான். ஆனால் டெபுட்டி சேர்மன் இப்ப என்ன பண்றாரு? எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்றாருமா. அவர் யார்கிட்ட கொடுத்துருவாரு ஆபீஸா? அதான் வைஸ் பிரசிடென்ட் ஆர் வாட்? சேர்மனை கொடுத்துருவாரு. சோ இந்த மூணை மட்டும் கிளியரா போட்டு வச்சுக்கோமா. சமவாக்கு 4 பேத்துக்குமே இருக்கும். ஓகே. ஆனா ஜாயின்ட்ஸ்ல எவ்வளவு பேருக்கு மட்டும்தான் இருக்கும்? 3 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். சபாநாயகர் அவர் இல்லைன்னா துணை சபாநாயகர், அவர்லாம் யாருமா? துணை தலைவர் தான். சபாநாயகருக்கு இந்த பதவி வேண்டாம் சொன்னா யார்கிட்ட கொடுத்துருவாரு? டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கர் வேண்டாம்னு சொன்னாமா ஸ்பீக்கர். ஆனா சேர்மேன் வேண்டாம்னு சொன்னா யார்கிட்ட தான் கொடுப்பாரு? பிரசிடென்ட் தான். அதே மாதிரிதான் டெபுட்டி சேர்மேன் வேண்டாம்னு சொன்னா அவர் யார்கிட்ட தான் கொடுப்பாரு? சேர்மனோட தான் கொடுப்பாரு. ஓகே. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. சேர்மேன், டெபுட்டி சேர்மன் 2 போஸ்டிங்குமே ஆப்சென்டா இருக்குமா? என்ன இருக்கு? சேர்மனும் வரல, யாரும் வரல, டெபுட்டி சேர்மனும் வரல. அப்ப யாருமா will preside over the house? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் ரெண்டுமே ஆப்சென்டா இருக்காங்க. அப்ப எவ்வளவு பேர் கொண்ட சேர்பர்சன் இருப்பாங்க? 10 சேர்பர்சன். அப்ப இந்த 10 எம்பிஸ்ல ஏதோ ஒரு எம்பி என்ன ஆக்ட் பண்ணலாம்? ஸ்பீக்கர் ஆக்ட் பண்ணலாம். இது எந்த சபாக்கு? லோக்சபாக்கு. இதுவே ராஜ்யசபாக்கு ஒண்ணுமே இல்லமா, அதே கான்செப்ட் தான். ஆனா இங்க 10 வைஸ் சேர்பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னமா? 10 வைஸ் சேர்பர்சன். அப்ப இந்த 10 வைஸ் சேர்பர்சன் யார் செலக்ட் பண்ணிருப்பாங்க? அவ்வளவுதான். இங்க வந்து எப்படி ஸ்பீக்கர் 10 பேர்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்காரோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேர்மனு 10 பேர் செலக்ட் பண்ணிருப்பாரு. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க சேர்பர்சன், ஆனா இங்க என்ன சொல்லுவோம்? வைஸ் சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப ஆப்சென்ட் பிரச்சனை இல்லை. இங்க வேக்கன்ட் நம்ம என்ன பண்ணோம்? பிரசிடென்ட் சொல்லக்கூடிய எம்பி தான் ஸ்பீக்கர் ஆக்ட் பண்ணுவாரு வேக்கண்டா இருந்தா. அதே மாதிரிதான் இங்கேயும் வேக்கண்டா இருந்தா அப்ப யாரு சொல்லக்கூடியபடி ஆக்ட் பண்ணுவாங்க? அவ்வளவுதான். சிம்பிளஸ்ட் திங் தான். ஓகேமா? சோ புரிஞ்சாமா? சேர்மன், டெபுட்டி சேர்மன், ஆல் தோஸ் திங்ஸ். எனி டவுட் சோ ஃபார்? ஓகேமா, குட். இப்ப நெக்ஸ்ட் புட்மா லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்க்கட்சி. லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்லுங்கம்மா. ஆமாமா. சோ எம்பியோட எலெக்ஷன்மா, எம்எல்ஏஸோட எலெக்ஷன்மா, பிரசிடென்டோட எலெக்ஷனு, தென் வைஸ் பிரசிடென்ட். இது எல்லா தேர்தலுமே யார் நடத்துவாங்க? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. ஓகேமா? ஓகே. இப்போ நவ் புட் லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஓகே. ஒரு எதிர்கட்சி ஆக வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் எவ்வளவு சீட் வாங்கியிருக்கணும்? ஏன்னா எல்லா கட்சியும் எதிர்கட்சி ஆக முடியாது. இந்த சீட் நீங்க வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்க எதிர்கட்சி அந்தஸ்தே நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம குவாரம் ஒண்ணு படிச்சோம் இல்ல? வாட் இஸ் குவாரம்? உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்கணும்? கண்டிப்பா 10ல் 1. அதே மாதிரிதாமா யாரெல்லாம் வந்து 1/10 ஆஃப் த சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்களோ, ஓகேமா, இப்போ 1/10 ஆஃப் த சீட்ஸ் கூட அவங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னால் அவங்க எதிர்கட்சி ஆக முடியாது. அப்ப கண்டிப்பா எவ்வளவு சீட் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப 543 எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னாமா எதிர்க்கட்சி ஆக வேண்டும் என்று சொன்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் எவ்வளவு எம்பிஸ் இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? 57, அதாவது 1/10 கணக்கு வச்சுங்க. ஓகேமா? சோ லோக்சபால அதே மாதிரிதான் ராஜ்யசபாக்கும் எந்த அவையில் இருக்காங்களோமா அந்த அவையில மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 1/10 கண்டிப்பா இருக்கணும். அப்படி 1/10 வைக்கிறவங்களை மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? தென் புட் நெக்ஸ்ட் மா சம்மானிங், அவையை கூடுதல். சம்மானிங் இந்தியால ஒரு அவைய வந்து ஸ்டார்ட் பண்றதும் ஒரு அவைய வந்து முடிக்கிறது யாருக்கும் அதிகாரம் இருக்கு? வெரி குட். ஓகேமா? போட்டுருங்க. பிரசிடென்ட் வில் சம்மான் த ஹவுஸ். சம்மானா வர சொல்றதுமா. இந்த நாள் வந்து நம்ம தேர்தல் அவையை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பிரசிடென்ட் வில் சம்மான் த ஹவுஸ். அதே மாதிரி இந்த அவை முடிஞ்சிருச்சு, இனி இந்த அவையை நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதாமா ப்ரோரக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்மா? ப்ரோரக். அப்போ ஒரு அவையை ஸ்டார்ட் பண்றதும் ஒரு அவையை வந்து முடிவு கொண்டு வர்றதும் ரெண்டுமே யார் தான் பண்ணுவாங்கம்மா? பிரசிடென்ட் தான் பண்ணுவார்கள். he will summon and prorogue both the house of the parliament அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவையை கூட்டுவதும் அவையை வந்து முடிவு கொண்டு வரது யார் தான் பண்றாங்க? பிரசிடென்ட் தான் பண்றார். ஓகேமா? இப்ப பொதுவா எவ்வளவு செஷன் பட்ஜெட்ல இருக்கு? சரி, பாராளுமன்றத்திற்கு நம்ம பார்த்தோம் 3 இருக்காமா? நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்? பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆர் பட்ஜெட் செஷன். நெக்ஸ்ட் இஸ் யுவர் மான்சூன். வெரி குட். then finally your winter. so February to May வரைக்கும் போகுமாமா? then July to September. so Feb to May வரைக்குமா, then July to September, then finally November December. ஓகேமா? சோ இதே நடக்குமா? எப்படி நாம 4 மாசம் 3 மாசம் தென் 2 எப்படி கணக்கு வச்சுங்க. ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் என்ன செஷன் நடக்கும்? பட்ஜெட் செஷன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மான்சூன். ஸோ நவம்பர் டிசம்பர் செஷனா இருக்குமா? வின்டர். அப்ப எப்படி கேள்வி கேட்கலாமா? பாராளுமன்றத்துல எந்த கூட்டத்தொடர் வந்து முதல் கூட்டத்தொடர், எது வந்து இறுதியான கூட்டத்தொடர்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எதுமா? பட்ஜெட். செகண்ட் மான்சூன், தேர்ட் வின்டர். இப்போ ஒரு கேள்வி கேட்போம். ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்சிமம் டைம் எவ்வளவுமா இருக்கலாம்? வெரி குட், 6 months. நம்ம ஒண்ணு பார்த்தோம்லமா, அதிகபட்சமே 2 அவைக்கும் 2 கூட்டத்தொடருக்கும் அதிகபட்ச கால நேரம் எவ்வளவு இருக்க முடியும்? 6 months தான். அப்போ கெஸ் பண்ணுங்களேன், ஒரு வருஷம் கண்டிப்பா எவ்வளவு செஷன் நடக்கும்? வெரி குட். ஸோ மினிமம் 2 sessions இருக்குது. ஏன்னா 6 மாசம் கண்டிப்பா என்ன நடத்தணும்? செஷன் நடத்தணும்லமா. ஸோ அப்படி பாக்குறப்ப ஒரு வருஷத்துக்கு மினிமம் 2 செஷனாவது நடக்கும். ஓகேமா? புரிஞ்சுலமா? சமான் ஒண்ணுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பட்ஜெட் நம்ம ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு மான்சூன் நம்ம ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு வின்டர் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைப்புதல் அழைப்பாருலமா. அந்த செஷனை ஸ்டார்ட் பண்றது யாரு தான்? பிரசிடென்ட் தான். இப்ப மே மாசம் முடிஞ்சு போச்சு, ஓகே இனி அந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமா அவையை முடிவு கொண்டு வருவது யாரு தான்? பிரசிடென்ட் தான். அப்ப அவையை தொடங்குவதும் பிரசிடென்ட் தாமா, அவையை முடிவு கொள்வது யாரு தான்? பிரசிடென்ட் தான் கொண்டு வருவாரு. ஓகேமா? இப்ப நவ் புட் நெக்ஸ்ட். அதுக்குள்ள அப்படியே ஒவ்வொன்றா போட்டு வாங்கம்மா. அட்ஜார்ன்மெண்ட், ஒத்தி வைப்பு அப்படி சொல்லுவாங்க. அட்ஜார்ன்மெண்ட் என்னமா? ஒத்தி வைப்பு. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை. ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப இது ரெண்டு எப்படின்னா, பொதுவா பார்லிமெண்ட் இருக்கலாமா, எப்படி ஒர்க் ஆகுனா, காலையில 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு செஷன் இருக்கும். இப்ப நம்ம நிறைய பார்த்திருப்போம்.
இந்த எம்பிஸ் எல்லாம் நிறைய சண்டை போட்டே இருப்பாங்க. அப்படி ரொம்ப எம்பி சண்டை போடுறப்போ அந்த எம்பி சண்டை காரணத்தினால அவைய ஒத்தி வைப்பாங்களமா, அதுதான் அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சபாநாயகர் இருக்கார்லமா, தான் அவையை ஒத்தி வைப்பார். 1 மணி நேரமா இருக்கலாம், இல்ல 2 மணி நேரமா இருக்கலாம், இல்ல எவ்வளோ 10 days 12 days ஒரு டைம் ஃப்ரேமை கொடுத்துட்டு இவ்வளவு நாள் செஷன் நடக்காது, ஏன்னா நீங்க செஷன் நடக்க விடுமா சொல்லட்டுமா, ஒரு காலத்தை கெடுவாக வைத்து அந்த காலக்கெடு வரைக்கும் செஷன் நடக்காதுன்னு சொல்றாங்களாமா, அதுதான் அட்ஜார்ன்மெண்ட். அட்ஜார்ன்மெண்ட் சைன்டினா ஒண்ணுமே இல்லமா, இதுவும் சபாநாயகர் தான் பண்ணுவாரு. ஆனால் வித்தவுட் டைம் ஃப்ரேம், கால வரையின்றி அவை கூடாது அப்படின்னு சொல்றது. அம்மா என்ன சொல்லுவாங்க, அட்ஜார்ன்மெண்ட் சைன்டை. அப்ப ரெண்டு ஒன்னா வேற வேறையாமா? ஒண்ணுமே இல்ல. இப்ப சிம்பிள், உங்க 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 டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க கிளாஸ் எடுக்கவே விட மாட்டீங்க, சண்டை போட்டு இருக்கீங்க. அப்ப டீச்சர் என்ன சொல்றாரு, ஓகே இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் வேண்டாம், எல்லாம் வெளியே போன்னு சொல்லிடுறாரு. அப்ப நீங்க வெளியே போய் மறுபடியும் உள்ள வந்தா பழையபடி இருக்குன்னு நினைச்சா 1 மணி நேரம் சொல்றாரு. அப்ப டைம் ஃப்ரேமை கொடுத்துட்டு அவைய ஒத்தி வைப்பது அட்ஜார்ன்மெண்ட். டைம் ஃப்ரேமே கொடுக்காம அவைய ஒத்தி வைக்கணும்னு சொல்லுவோமா, அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜார்ன்மெண்ட் என்னடையுமா, சைன்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? அப்ப ரெண்டு ஒன்னா வேற வேறையாமா? ரெண்டு வேற வேற. ஆனா ரெண்டுமே யாரு தான் பண்ணுவாங்கம்மா, ஸ்பீக்கர் சபாநாயகர் தான் பண்ணுவார். ஓகேமா? அதுக்கடுத்து ஒண்ணு போட்டுங்க, ப்ரோரகேஷன். ப்ரோரகேஷன்னா அவையை முடிவு கொண்டு வர்றதானமா, ப்ரோரகேஷன். இது யாருமா பண்ணுவாங்க? அவ்வளவுதான், சிம்பிள் தானமா? சோ அப்ப இந்த 3 வேர்டுமா கிளியரா போட்டுருங்க. அட்ஜார்ன்மெண்ட் வேற, அட்ஜார்ன்மெண்ட் சைன்டி வேற, ப்ரோரகேஷன். ஓகேமா? சோ சம்மான் அப்படின்னா அவைய கூட்டுறது, அது பண்றது யாருதான், பிரசிடென்ட். அவ முடிவு கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு அந்த செஷனே கம்ப்ளீட் பண்றது யாரு, பிரசிடென்ட். அந்த செஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து எம்பிஸை ஸ்டாப் பண்றது யாருமா, ஸ்பீக்கர். எந்த ஒரு டைம் ஃப்ரேமே இல்லாம எம்பிஸை வெளியே போறது என்ன சொல்லுவோம் நம்ம, அட்ஜார்ன்மெண்ட் சைன்டி. அப்ப அட்ஜார்ன்மெண்ட்டும் அட்ஜார்ன்மெண்ட் சைன்டி யார் பண்ணுவாங்க, நம்ம ஸ்பீக்கர். ப்ரோரகேஷனும் சம்மான் யார் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேமா? சோ எனி டவுட்ஸ்மா சோ ஃபார்? ஓகேமா? ஓகே, சோ இதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கம்மா. ஸோ ஃப்ரைடே வில் கம்ப்ளீட் யுவர் பார்லிமெண்ட். ஓகேமா? ஸோ ஃப்ரைடே பார்லிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட கோர்ட்டையும் முடிச்சிருவோம். ஸோ முடிச்சிட்டோமா நெக்ஸ்ட் வீக் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லோக்கல் பட்ஜெட் மட்டும் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரிவைஸ் பண்ணுங்கம்மா ஃபுல்லா. ஓகேமா? தென் வில் சீ மா. தேங்க்யூ தென்.